இந்த வாரம் 46வது நிகழ்வாக அமைகிறது. திருக்குறள் தொடர்பான எண்ண பகிர்வுகளை பகிர்ந்து வரும் இந்த நிகழ்வை கற்க கசடர, வள்ளுவ குரல் குடும்பம் மற்றும் வலைதமிழ்.com 3 அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்றன. இன்றைய தினம் இந்த இணைய கூட்டத்தில் கலந்துள்ள அறிஞர் பெருமக்களுக்கும், நயவரை வழங்க வந்துள்ள அம்மையார் அவர்களுக்கும், தமிழ் சுவைஞர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். வாரந்தோறும் திருக்குறள் சம்பந்தமான, திருக்குறள் தொடர்பான ஏதோ ஒரு நூலோ கட்டுரையோ, அதை பற்றிய அறிமுகமோ அல்லது நயவுரையோ வழங்க வள்ளுவ குரல் குடும்பம் இதற்கான நடவடிக்கையை எடுத்து வந்தது. அதற்கு துணையாக வலைதமிழ்.com-உம் கற்க கசட அமைப்புகளும் இணைந்துள்ளன. அந்த வகையிலே இன்றைய தினம் தமிழ் கடல் என்று போற்றப்படுகின்ற பேராசிரியர் தேப்போ மீ என அழைக்கப்படும் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற நூலின் நயவுரையை அல்லது அதன் அறிமுகத்தை நமக்கு வழங்க வந்துள்ள மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மோகனா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என 3 அமைப்புகளின் சார்பாக வரவேற்கிறோம். அதுபோலவே இந்த கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் சுவைஞர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அம்மையார் அவர்கள் தமிழில் விலாச நூல்கள், தமிழ் அச்சு மரபுசார் பதிவுகள், தேவார யாப்பியல், சங்க இலக்கியம் வடிவம், வரலாறு, வாசிப்பு ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்கள். மேலும் அண்மையில் சாகித்ய அகாதமியின் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் அமைந்த பேராசிரியர் தோ பரமசிவன் குறித்த நூலையும் எழுதியுள்ளார். காஞ்சி ஐரோப்பிய அமெரிக்க தமிழியல் அறிஞர்கள் பெண் எழுத்துகள், பன்முக வாசிப்பு ஆகிய நூல்களை தொகுத்து பதிப்பித்துள்ளார். தமிழோடு இணைந்துள்ள மற்ற இயல்களான தமிழ் சங்க இலக்கியம், யாப்பியல், சோடியல், பதிப்பியல், கல்வெட்டியல், இதழியல் என பன்முகப்பட்ட ஆய்வு புலங்களில் இயங்கி வருபவர். இத்தனை பெருமைகளை கொண்டவர் இன்று நமக்காக நயவுரையை வழங்க வந்துள்ளமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து அம்மையார் அவர்களிடம் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறோம். நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் எனது நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நூல் பற்றிய ஒரு திருக்குறள் சார்ந்த நூல் பற்றிய அறிமுகம் என்று கூறிய பொழுது, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற பேராசிரியர் தேப்போமி அவர்களுடைய நூலை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு முக்கியமான காரணம், நாடு காமம் இதை பற்றிய சரியான புரிதலின்மையால் தான் இன்று நாட்டில் இத்தனை வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ என்கிற ஒரு எண்ணமும் இதற்கு முதல் காரணம். ஏனென்றால் பேராசிரியர் தேப்போமி அவர்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தமிழியல் ஆய்வினை ஒரு சரியான பாதையில் அந்த பெருமை பேசுதல் என்பதை கடந்து தர்க்கபூர்வமாக நிறுவுதல் என்கிற ஒரு ஆய்வு மரபினை குறிப்பிடத்தக்க பேராசிரியர்களுள் முதன்மையாக இருப்பவர் பேராசிரியர் தேப்போமி. ஒரு ஆய்வினை அவர் கற்கொள்கிறார் என்றால் அந்த பொருண்மை தொடர்பான வரலாற்று அடிப்படையிலான அனைத்து தரவுகளையும் சேகரித்துவிட்டு அதற்கு பிறகு அது குறித்த ஒரு ஆழமான ஆய்வினை தமிழ் கடல் என்று போற்றப்படுகிற பேராசிரியர் தேப்போமி அவர்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற இந்த நூல் 1954 அவரது பணியை பாராட்டி, பள்ளியில் ஆற்றிய பணியை பாராட்டி அவர்களுடைய அன்பர்களால் வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்னால் அவை கட்டுரைகளாக எழுதப்பட்டு வெளிவந்தன. இந்த குறிப்பாக அறத்துப்பாலை தவிர்த்துவிட்டு பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் கை கொண்டு தேப்போமி இந்த ஆய்வினை எதற்காக எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது, அது பற்றிய புரிதல் தமிழ்ச்சூழலில் சரியாக வளரவில்லை என்பதை மிகச்சரியாக கவனித்தவராக தேப்போமி. இந்த நூல் பற்றிய அறிமுக உரைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு மூன்று நிலைகளில் இந்த அறிமுகத்தை பகுத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலில் இந்த வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற நூல் உருவாக்க பின்புலம், எதனால் அவருக்கு இப்படி ஒரு நூல் எழுத தோன்றி இருக்கிறது, இந்த ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டு தகவல்களை உள்ளடக்கிய பின்புலமாக அது.
திருக்குறள் கடந்து வந்த பாதை. இரண்டாவது, தேப்போமி அவர்கள் என்ன செய்திகளை எல்லாம் இந்த நூலில் முன்வைத்திருக்கிறார். மூன்றாவது, இன்று இந்த வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற நூல் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டிய தேவை என்ன? இந்த ஒரு 3 நிலைகளில் இந்த நூல் அறிவிப்பு உரையை முன்னெடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன். திருக்குறள் தமிழ் அறிவு சமூகத்தின் மறுக்கவியலாத உலக பொதுமறை என்ற ஒரு பெயரை அவ்வளவு எளிதில் எந்த நூலுக்கும் யாராலும் வழங்கிவிட முடியாது. அந்த ஒரு சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறது. கடிச்சங்க காலத்திற்குரியதாக கருதப்படுவது, அனைத்து எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துகின்ற அறவிழுமியங்களை கொண்ட ஒரு நீதி இலக்கியம் என்று ஆய்வாளர்களால் கூறப்படுகின்றது திருக்குறள். இந்த திருக்குறள் ஒரு அரசியல் நூலாக பார்க்கப்பட்டிருக்கிறதா என்கிற முதல் வினாவினை தேப்போமி எழுப்புகிறார். 1954 என்கிற காலகட்டம், கிட்டத்தட்ட நாடு விடுதலை அடைந்து ஒரு 7 ஆண்டு, 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. ஒரு வரலாற்று பூர்வமாக எந்த ஒரு செய்தியையும் அளிக்கின்ற ஒரு பேராசிரியருக்கு திருக்குறள் குறித்த இப்படி ஒரு கேள்வி எழுகிறது என்றால், அன்றைய சமூகத்தில் திருக்குறள் எப்படி வாசிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முதல் கேள்வியே திருக்குறள் ஒரு அரசியல் நூலாக பார்க்கப்பட்டிருக்கிறதா என்றால், தமிழ் சமூகம் அதனை ஒரு அரசியல் நூலாக அங்கீகரிக்கவில்லை என்பதை தேப்போமி உணர்ந்தார். பொருட்பாலை குறித்த ஒரு மிக சரியான புரிதல் தமிழ் அறிஞர்களிடையே இருக்கிறதா என்கிற அடுத்த கேள்வியை அவர் கேட்கிறார். அதற்கு அடுத்தடுத்த கட்டத்தில் அதனை விளக்குகிறார். இப்பொழுது இந்த அரசியல் நூலாக திருக்குறள் பார்க்கப்பட்டதா என்றால், ஒரு நூற்றாண்டு, அதாவது 16, 17, 18 இந்த நூற்றாண்டுகளில் ஒரு விதமான பண்பாட்டு அசைவுக்கும் போருக்கும் தமிழ் சமூகம் ஆட்படுகிறது. ஏனென்றால் ஏராளமான ஐரோப்பியர்கள் இங்கு வருகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள், கிறிஸ்துவ மிஷனரிகள் வருகின்றனர். ஆனால் இந்த 3 நூற்றாண்டுகளிலும் வந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் கொண்டாடுகின்ற ஒரு நூலாக திருக்குறள் இருந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் 1799 கல்கத்தாவில் இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாருன்னா, பிராமண பண்டிதர்களின் உதவியோடு இந்திய நாட்டில் வழக்கில் இருக்கின்ற சட்டங்களையும் அறங்களையும் தொகுக்கின்ற ஒரு பணியில் ஈடுபடுகிறார். எதற்காகவென்றால் இந்தியாவை நிர்வகிக்கும். துரதிருஷ்டவசமாக அவர் முழுக்க மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஹிந்துலாவை உருவாக்கினார். ஆனால் தென்னிந்தியாவிற்கு வந்த பல பாதிரிமார்கள் இங்கு இருக்கின்ற ஒரு அரசியல் நூலாகவே திருக்குறளை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இது தமிழகத்தை சாராத, இந்தியாவை சாராத அயல் நாட்டவர்கள் திருக்குறளை எவ்வளவு சரியாக புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. குறிப்பாக ரேனியஸ், அவர் திருக்குறளை ஒரு தேசிய நூலாக அங்கீகரித்திருக்கிறார். ஏராளமானவர் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க, அது வேற விஷயம். ஏன்னா இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளோட பங்களிப்புல தங்களுடைய விவிலியத்தோடு ஒத்துப்போக்கிற கருத்துக்கள் என்ற ஒரு அடிப்படையில திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க என்கிற ஒரு வாய்பாட்டு தன்மை இலக்கிய வரலாறுகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு வலுவான சட்டத்திற்கு மாற்று சட்டமாக திருக்குறளை இங்கு இருந்த பாதிரிமார்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது 1794 கிண்டஸ்லி திருக்குறளின் சில பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இது தொடக்கம். அதற்கு பிறகு நிறைய மொழிபெயர்ப்புகள். அப்ப கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் திருக்குறளை ஒரு அரசியல் நூலாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த தெளிவு ஏன் பிறகு விடுதலை அடைந்த இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் இருந்த அறிஞர்களிடையே எழவில்லை என்கிற ஒரு கேள்வியும் இங்கு இருக்கிறது. இப்பொழுது தேப்போமியின் ஆய்வுக்குள் வரும். ஒரு 3 நிலைகளில் இந்த ஆய்வை பகிர்ந்து கொள்ளலாம். திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்ட காலம். உரை எழுதியவர்கள், அதாவது முற்கால பழைய உரை திருக்குறளுடைய இது மிக முக்கியமானது. ஏனென்றால் அந்த உரையும் அது சார்ந்த விஷயங்களும் தான் திருக்குறள் என்ற ஒரு பணுவலை அடுத்த கட்ட சமூகத்திற்கு கொண்டு சேர்த்தவை. நேரடியாக திருக்குறளை படித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனால் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பழம்பணுவலை தொடர்ச்சியாக வாசிப்பிற்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகத்தான பணியை ஆற்றியவர்கள் உரைசாரர்கள். அவர்கள் எதையெல்லாம் கை கொண்டார்கள் என்னும் பொழுது மிகச் சரியாக தேப்போமி 2 செய்திகளை இங்கு கவனப்படுத்துகிறார். ஒன்று,
அந்த உரைகாரர்களுக்கு முன்னிருந்தவை வடமொழி பண்புகள் என்கிறார். அப்பொழுது அவர்கள் வலுவாக என்ன கருத்தை முன்வைக்கிறார்கள் என்றால், திருக்குறளில் வடநூர் செய்திகளும் உண்டு. இது ஒன்று. வடநூர் செய்திகளும் உண்டு. வடநூல் செய்திகள் மட்டுமே உண்டு. இந்த இரு வகையான புரிதலுக்கு இடையில் திருக்குறளுடைய பொருண்மை ஊடாடி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டிற்கும் களம் அமைத்து கொடுத்த 2 அதிகாரங்களாக பொருட்பாலும் காமத்துப்பாலும் இருக்கின்றது என்பதுதான் இந்த தேப்போமியின் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற ஒரு ஆய்வு எழுவதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இந்த முதல் பகுதி வள்ளுவர் கண்ட நாடு மொத்தம் 19 உட்தலைப்புகளை கொண்டு தேப்போமி அவர்கள் விரிவாக பகுத்து பேசியிருக்கிறார். திருக்குறளிலா அரசியல், இது முதல் பகுதி. திருக்குறளிலா அரசியல், ஒரு வினாக்குறியோடு. அடுத்து வள்ளுவர் கண்ட அரசு, பாலில் பாய்தல், பலரும் பல வகை, சொல்லும் கருத்தும், உள்ளும் புறமும், பொருளின் 3 வேர், பொருளின் 3 கிளைகள், வயிற்று நோய், நீருபுத்த நெருப்பு, எல்லைக்கல், காவலும் பூகோளமும், நாள் அளவைகள், நிலையியல் ஆற்றல், கொட்டினால் தேல், உயிர்நிலை, தரையில் படர்ந்த தாமரை, மண்ணுக்கு ஏற்ற மன்னர், பைநிலம். 19 உட்தலைப்புகள் பொருட்பாலை மட்டுமே அலசி ஆராய்வதாக அமைந்திருக்கின்றன. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒரு இலக்கியத்தை இலக்கியமாக பார்ப்பது, அதை கடந்து அதை வாசிப்பது, இந்த 2 நிலைகள் தொடர்ச்சியாக தமிழ் திறனாய்வு மரபில் இருந்து கொண்டே இருக்கிறது. திருக்குறள் வெறும் இலக்கியமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியைத்தான் தேப்போமி எழுப்புகிறார். அது ஒரு அரசியல் நூல் என்று அவர் தொடர்ச்சியான உரையாடலின் மூலம் எழுப்புகிறார். தொடக்கமே என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் அறத்தினை விளக்கிய பெரும் புலவர் என்றே பலர் கருதுகின்றனர். அரசியல் அறிஞர்களை எண்ணும் போது திருவள்ளுவர் நினைவு வருவது இதுதான் தொடங்குறார். தமிழியல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதானே, ஒரு மொழி சார்ந்த பணுவலை பல்வகை துறை சார்ந்து ஆய்வு செய்யும். அதற்கான இடத்தை அந்த பணுவல் கொடுக்க வேண்டும். அது இலக்கியமாக இருந்தாலும் சரி. ஏன் திருவள்ளுவரை ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய கிறிஸ்துவ பாதிரிமார்களுக்கு இருந்த அந்த ஒரு திருக்குறள் பற்றிய புரிதல் ஏன் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழறிஞர்களிடையே இல்லாமல் போய்விட்டது என்கிற ஆதங்கம் தொடர்ச்சியாக தேப்போமியினுடைய இந்த ஆய்விலிருந்து நம்மளால கண்டுகொள்ளப்படுகிறது. அப்ப என்ன சொல்றாரு, உலகம் பெற்றெடுத்த அரசியல் அறிஞர்களில் வள்ளுவர் தலை சிறந்து விளங்கவும் பெரும்பான்மையோர் அவரை மறந்து விடுவது வியப்பினும் வியப்பே. தமிழ்நாட்டின் வீழ்ச்சிக்கு வேறு யாது சான்று காட்ட வேண்டும்? இவர் எழுதின காலகட்டத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் சொன்னேன், விடுதலை கிடைத்த ஒரு 7-8 ஆண்டுகள். ஆனால் தேப்போமி அவருடைய இது பாத்தீங்கன்னா 1901 கிட்டத்தட்ட நிறைவாழ்வு வாழ்ந்த மனிதர் இல்லையா? அவர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய அனுபவ செழுமையினூடாகத்தானே இந்த நூல் வெளிவருகிறது. அப்ப அந்த காலகட்டத்தையும் அன்றைய இருந்த தமிழ் சமூகத்தையும் அந்த தமிழ் அறிஞர்களின் ஆய்வு போக்குகளையும் உட்சரித்துதான் அவர் இந்த ஆய்வை உருவாக்குறார். அதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும். அப்ப அந்த காலகட்டத்தில் திருக்குறள் ஒரு இலக்கியமாக அணுகப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் ஒரு புலவராக மதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு அரசியல் ஞானியாக அறியப்படவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தை திருக்குறளிலா அரசியல் என்கிற முதல் பதிவிலேயே தேப்போமி சுட்டிக்காட்டிருக்கிறார். இப்ப அரசியல் ஞானிகள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம், வடமொழி, சுக்கிரநீதி, நீதிசாரம், இப்படி வடமொழி சார்ந்த அரசியல் செய்திகள் பேசப்பட்ட அளவிற்கு திருக்குறள் ஏன் பேசப்படவில்லை என்பதுதான் இந்த முதல் பதிவில் அவர் முன்வைக்கிறார். அடுத்தது பொருட்பால் அப்படின்னா பொருளை பற்றி பேசுகிறது. நரேஷன், வரையறை, பொருளை ஈட்டுவதே இங்கு பேசப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், அறநெறிப்படி வாழ வேண்டும், அறத்தின் அடிப்படையில் பொருள் ஈட்ட வேண்டும், பொருளை வைத்து இன்பமாக வாழ வேண்டும். இப்படி ஒரு விதமான வாய்பாட்டு தன்மையிலேயே திருக்குறள் திரும்ப திரும்ப வாசிக்கப்பட்டிருக்கிறதோ என்று தேப்போமி எண்ணுகிறார். அது உண்மையும் கூட. ஒரு ஆராய்ச்சி மரபில் வாய்பாட்டு தன்மை என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுடைத்து வெளிவருவது அரிதினும் அரிது.
அப்ப என்ன சொல்றாரு? தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று பொருளதிகாரத்தினை அரையடையில் சுருக்கி கூறிவிட்டனர் அப்படிங்கிறார். இதையே திரும்ப திரும்ப இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ் சமூகத்துல. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்றவாங்க, அதுக்கு அடுத்த அடிய வசதியா மறந்துடுவாங்க. அப்ப அந்த பாடலுடைய முழு உட்பொருள் வந்து சென்று சேராது. அந்த மாதிரி வாய்பாட்டுத்தன்மை திருக்குறளில் மிகுதி. திருக்குறள் தொடர்பாக எழுந்த ஆய்வுகள் மிகுதி என்பது தேப்போமி அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அது உண்மையும் கூட. அப்ப இந்த பொருட்பால் என்ன பேசுது அப்படின்னும் பொழுது அடுத்த வந்து அரசியற்கலையும் சிறக்க வளர்ந்தது தமிழ்நாட்டில். அரசியல் என்பதை ஒரு கலையாக அது சிறப்பாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு மிகச்சிறந்த சான்றுதான் திருக்குறள். அப்ப கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்தை மொழிபெயர்த்தவங்களும் அதுக்கு உரை கண்டவர்களுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப பாருங்க, அதுக்கு அழகா சொல்றாரு, கௌடில்யரது நூலுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்களில் பலரும் ஆசிரியர் கருத்தினை உணராமல் தட்டு தடுமாறுவதனையும் ஒருவர் மட்டும் தெள்ள தெளிய தினவுகிட உரை எழுதி போவதனையும் கௌடில்ய அர்த்த சாஸ்திரத்தை வெளியிட்ட பேரறிஞர் கணபதி சாஸ்திரியார் விரிவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறாரு. யாராவது ஒருத்தவங்களுக்கு தானே அந்த சாவி கிடைக்கும், அந்த ஒருத்தர் அதை சரியான திசையை கொண்டு செல்வார் அந்த ஆய்வை அப்படிங்கிறதுதான். அப்ப கௌடில்யரை புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு தேக்கம் இருக்கு, திருவள்ளுவரை புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு தேக்கம் இருக்கு. இந்த தேக்கத்தை நிரப்பாமலேயே ரெண்டுத்தையும் கலந்து கட்டி ஒரு ஆய்வு மரபும் உருவாகி இருக்கு. இது வந்து அர்த்த சாஸ்திரம் பேசியிருக்கு, அது வாத்சாயனர், அது காமத்துப்பால் இன்னும் அபத்தம், அதுக்கு வாத்சாயனர். இது வந்து முற்கால உரையாசிரியர்களிடையே இந்த கருத்து வலுவூன்றி இருந்தது அப்படிங்கிறதா இங்க நம்ம நோக்குதற்குரியது. அப்புறம் அந்த உரையை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஆய்வுகள் அவற்றையே திரும்ப திரும்ப பேசுது அப்படின்னும் பொழுது திருக்குறள் ஆய்வுகளில் ஒரு மடைமாற்றத்தை ஏற்படுத்திய நூலாகவும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்கிற தேப்போமியின் இந்த ஆய்வு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப பல அரசியல் கலைச்சொற்கள் தமிழ் தனித்தமிழாக இருக்கின்ற வியத்தகு காட்சியை கௌடில்யருக்கு எழுதப்பட்ட அல்லது கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்துக்கு கிடைத்த மொழிபெயர்ப்பு நூலிலும் நம்மால் காண முடிகிறது. அந்த அர்த்த சாஸ்திரத்துக்கு தமிழில் எழுதப்பட்ட உரையில எங்கேருந்து இந்த கலைச்சொற்கள், அரசியல் சார்ந்த கலைச்சொற்கள் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழக மரபு, தமிழ்நாட்டு மரபு, தமிழ்நாட்டு ஆராய்ச்சி மரபு, தமிழ்நாட்டின் அரசியல் கலை அப்படின்ற பதிலை தேப்போமி கூறுகிறார். அப்ப கௌடில்யரே வந்து தமிழரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதுக்கு வந்து தேப்போமி எடுத்து காட்டுற ஒரு பழமொழி என்னன்னா, சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அப்படிங்கிற அந்த பழமொழியவோ வந்து எடுத்துட்டு போறாரு. இது அப்புறம் அவரே சொல்றாரு, இது நமக்கு இப்ப பேச்சு இல்ல, கௌடில்யர் தமிழரா அப்படிங்கிறது இப்ப நமக்கு தேவையில்லை. வள்ளுவர் சொன்ன பொருள் அதிகாரம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இந்த முதல் கட்டுரை பதிவை வந்து அவரு முடிச்சிடுறாரு. ரெண்டாவது, வள்ளுவர் கண்ட அரசு. இந்த ஒரு பகுதி வந்து கொஞ்சம் விரிவா போகுது. என்னன்னா, முன்ன சொன்ன மாதிரி அரசியல் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்கிற பகுப்பில் பொருட்பால் தான் வந்து மிகப்பெரியது இல்லையா? கிட்டத்தட்ட 70 அதிகாரம் 700 பொருட்பாக்கள் என்று விரிவாக இருக்கு. இந்த பொருட்பால் முன்ன சொன்ன மாதிரி தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்கிற ஒரு பொருள் முடிவோடு முடிஞ்சிச்சானா நிச்சயமா இல்ல. அதனுக்கு வந்து முதல்ல இயல் வகுக்கும் பொழுது எப்படி வகுக்கிறாங்கன்னா, பரிமேலழகர் வகுத்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல், அங்கவியல், ஒழிவியல். இங்க ஒரு சின்ன நெருடல் தேப்போமிக்கு. அரசியல் சரி, அங்கவியல் சரி, ஒழிபியல்ன்றத அவரால் ஏத்துக்க முடியல. இலக்கணத்துல இந்த ஒழிபியல் பகுதி என்ன சொல்லும்னா, சொல்லப்படாத செய்திகளை தொகுத்து சொல்கிற இடம் அப்படின்னுட்டு அது தேப்போமி என்னன்னு சொல்றாருன்னா, அனாமத்து கணக்கு அப்படின்னு அவருடைய ஆய்வுல அந்த ஒழிபியல் பகுதிய குறிப்பிடுறார். அனாமத்து கணக்கு தான் ஒழிபியல். அப்ப திருவள்ளுவருடைய அதிகாரம் பகுப்பு, இயல் பகுப்பு, உள்ள இருக்கிற பால் பகுப்பு, அதிகார பகுப்பு, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற இயல் பகுப்புல எப்படி வந்து அனாமத்து கணக்காக ஒரு ஒழிபியலை வைக்க முடியும்? இது வந்து பரிமேலழகரோட வந்து அவர் முரண்படுறதோ இல்ல பரிமேலழகருடைய திறத்தை குறைச்சு பேசவோ இல்ல, ஒரு நேர்மையான ஆய்வாளராக இந்த கேள்வியை வந்து தேப்போமி எழுப்பிட்டு இந்த பகுப்புல வேற ஏதாவது யாராவது செஞ்சிருக்காங்களான்ற ஒரு தேடலையும் அவர் முன்வைக்கும் பொழுது போக்கியார் அப்படிங்கிறவருடைய இயல் பகுப்பு அவருக்கு வந்து
பாக்குறாரு. இப்ப வந்து பரிமேலழகர் எப்படி, பரிமேலழகரோட உரைப்படி அரசியல், அங்கவியல், ஒழிபியல், இந்த 70 அதிகாரத்தை அதுல பகுத்திருக்காரு. அரசியல்னா என்ன, அங்கவியல்னா என்னன்னு சொல்லிட்டு ஒழிபியலுக்கு ஒரு போயிடுறாரு. ஆனா இந்த போக்கியார் என்ன சொல்றாருன்னா, அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, ஒன்று ஒன்கூழ், இரு இயல் திண்படை, நட்பு 17, குடி 13, என்பொருள் 7ஆம் இவை பொருட்பால 7 இயல்களாக பகுத்திருக்கிற ஒரு முறையை தேப்போமி எடுத்து கூறுகிறார் போக்கியாருடைய அந்த பாடலை எடுத்து. இப்போ இந்த பகுப்பு முறைக்கு அடிப்படை யார் கொடுத்திருக்கான்னா திருவள்ளுவரை தான் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் நிறைய திருக்குறள் சொல்லல, ஏன்னா இந்த அமைப்பே திருக்குறளுக்கானது, அதனால எல்லாருக்குமே திருக்குறள் தெரியும். அதனாலதான் கொஞ்சம் செய்திகளாவே பேசுவோம்ட்டு நான் இது வரைக்கும் ஒரு திருக்குறள் கூட சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கான தேவை வந்திருக்கு. பொருளதிகாரத்தின் முதல் திருக்குறள், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், 6 உடையான் அரசருள் ஏறு. இந்த குறள் தான் போக்கியாருடைய இயல் பகுப்புக்கே அடிப்படை. அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, ஒன்று ஒன்கூழ், இரு இயல் திண்படை, நட்பு 17, குடி 13, என் பொருள் 7ஆம் இவை. அப்ப இந்த படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவையெல்லாம் இணைந்து உருவாக்கிற அரசியல். இவற்றையெல்லாம் பெற்றிருக்கின்ற அரசன் தான் அரசனுள் ஏறு. இந்த பொருள் பத்தி பின்னாடி பேசுவோம். இந்த ஒரு குறளை வச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை தேப்பி பேசிட்டே போவார். அப்பனா இது வந்து எப்படி சமஸ்கிருதத்துல வேறுபடுது அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாரு. இதெல்லாம் இருக்கிறவன் அரசன் இல்ல, இதெல்லாம் இருக்கிறவன் அரசன். இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அவன் அரசன் தான். ஆனா இது அத்தனையுமே கிடைச்சவன் தான் அரசனுள் ஏறு அப்படிங்கிற அந்த பொருள் விளக்கத்துக்கு நம்ம அப்புறம் போவோம். இப்ப இந்த சிறப்பு என்னன்னா, போக்கியாருடைய இயல் பகுப்புல இருக்கிற சிறப்பு என்ன, ஒழிபியன்ற அனாமத்து கணக்கு இல்ல அப்படின்னு தேப்பி எடுத்து சொன்னார். ஆனா பாத்தீங்கன்னா இவர் பரிமேலழகரோட பெரும்பாலும் முரண்படுற மாதிரி எல்லாம் இல்ல போக்கியாருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அதுல பரிமேலழகர், போக்கியார் 2 பேருடைய கொள்கைப்படி எப்படி பகுத்திருக்காங்கன்னு பாக்குறீங்கன்னா, நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? இடையில ஏதாவது இடையிலா சொல்லிருக்க. இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல், பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை, தெரிந்து செயல்வகை, வலியறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், சுற்றம் தழால், பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்விடையுடைமை, இடுக்கண் அழியாமை, இத்தனை எதுக்குள்ள இருக்குன்னா அரசியல். அரசியல் என்ற இயலுக்குள்ள, இயல் பகுப்புக்குள்ள இத்தனை இருக்கு. பரிமேலழகர் வந்து அரசியல் என்ன சொல்றாரு, இல்லறத்தின் வழிபடுவனவாய பொருள் இன்பங்களுள் இருமையும் பயப்பதாய பொருள் கூறுவான் எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துலதான் தேப்பொம்மி மாறுறாரு. இந்த பொருள் என்பது ஈட்டப்படுகின்ற பொருள் சார்ந்ததா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை தேப்பொம்மி முன்வைக்கிறார். இந்த இவருடைய உரை முன்வைத்ததான் அது. அதாவது இருமையும் பயப்பதாய பொருள் கூறுவான் எடுத்துக்கொண்டார், அது தன் துணை காரணமாய அரச நீதி கூறவே அடங்கும். பரிமேலழகர் சொல்றாரு, அரச நீதியாவது காவலை நடாத்தும் முறைமை, அதனை அரசியல், அங்கவியல், ஒழிபியல் என மூகைப்படுத்தும். மலர்தலை உலகிற்கு உயிரென சிறந்த அரசனது இயல்பு 25 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் இறைமாட்சி கூறுகின்றார் அப்படிங்கிறாரு. அப்ப அரசியல்ல 25 அதிகாரங்கள் இருக்கு. இது வந்து போக்கியாரும் இப்படிதான் வச்சிருக்காரு. அடுத்து அங்க இயல். இந்த அங்க இயல் பேசும்பொழுதுதான் அதிகாரத்துக்கு இடையில வேறு இயல் பகுப்பை போக்கியார் கொடுக்கிறார். இப்ப அங்கவியல் பொறுத்த வரைக்கும் பரிமேலழகர் வந்து அமைச்சு, சொல்வன்மை, வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல்வகை, தூது, மன்னரை சேர்ந்தொழுகல், குறிப்பறிதல், அவையறிதல், அவை அஞ்சாமை, நாடு, அரண், பொருள் செயல்வகை, படைமாட்சி, படைச்செருக்கு, நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீநட்பு, கூடா நட்பு, பேதமை, புல்லறிவாண்மை, இகழ், பகைமாட்சி, பகைத்திறம் தெரிதல், உட்பகை, பெரியாரை பிழையாமை, பெண்வழி சேரல், வரைவில் மகளிர், கல்லுண்ணாமை, சூது, மருந்து. கிட்டத்தட்ட 32 அதிகாரங்கள் மொத்தமா யார் கொடுத்துட்டா அங்கவியல்ல, பரிமேலழகர். இதுல அவை அஞ்சாமை 10 அதிகாரத்துக்கு அப்புறம் போக்கியார்
அமைச்சியல் அப்படிங்கிற இயல்ல நாடு கொடுக்கிறார். நாடு அரண். இல்ல, இந்த முதல் 10 அதிகாரங்கள், அதாவது அமைச்சு தொடங்கி அவை அஞ்சாமை வரைக்கும் அமைச்சியல். நாடு அரண், இது ரெண்டுத்தையும் அரணியல். பொருள் செயல் வகை கூழியல், கூழ்னா செல்வம். அடுத்து படைமாட்சி படைச்செருக்கு படையியல். அதுக்கடுத்து நட்பு தொடங்கி மருந்து வரைக்கும் இருக்கிற 17 அதிகாரங்களையும் நட்பியல் அப்படின்னு கொடுத்துறாரு. இப்ப நமக்கு வந்து எது இல்லாம போச்சு? ஒழிபியல் இல்லாம போச்சு. இப்ப ஒழிபியல்ல பரிமேலழகர் என்னென்ன இயல் வச்சிருக்காருன்னா குடிமை தொடங்கி கயமை வரைக்கும் வச்சுட்டாரு. இந்த 13 இயல்களையும் இவர் என்னன்னு சொல்றாருன்னா ஒழிபியல்ன்ற பெயர்ல வழங்காம குடியியல்ன்ற பெயர்ல வழங்குறாரு. அப்ப வெளிப்படையா பார்க்கும்போது போக்கியாருக்கும் பரிமேலழகருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனா வித்தியாசம் இருக்கு. எங்க அப்படின்னு தேப்போம் எடுத்து காட்டுறாருன்னா, இங்க என்ன சொல்றாருன்னா, பரிமேலழகரும் அவற்றை தம்முறையிலும் பேசுகின்றார். தனித்தனி இயல்களின் பெயர்களாக அமைப்பதே போக்கியாருடைய சிறப்பாக இருக்கிறது. அரசனை தவிர்ந்த மற்றவற்றை அங்கம் என ஒன்றாக்கி நோக்கி அமைச்சியல் என பரிமேலழகர் திரட்டுகின்றார். ஆனால் இங்கும் ஒரு அடிப்படை வேற்றுமை தோன்றுகிறது. குடியினை பற்றி திருவள்ளுவர் கடை அதிகாரங்களில் பேசுகின்றார் என்பது போக்கியார் கொள்கை. இவற்றை ஒழிபியல் என அனாமத்து கணக்கு எழுதும் பரிமேலழகரோ குடியியலை பற்றியும் அங்கையியல் என தாம் காட்டிய அதிகாரங்களுக்கு உள்ளாகவே திருவள்ளுவர் பேசுகின்றார் என கொண்டுள்ளார். இது ஒரு மிக முக்கியமான மாற்றமாக, இது ஒரு மிக முக்கியமாக மாறுபட்ட கருத்தாக பேசுறார். இப்ப அடுத்து வந்து பலரும் பல வகை தொடர்ச்சியா இந்த இயல் பகுப்புக்குள்ளேயேதான் போறாரு. போயிட்டு ரொம்ப இதுல வந்து எந்த இயல் பகுப்பு தமிழ் மரபுக்கும் திருக்குறளுக்கும் மிகச் சரியாக பொருந்துகிறது அப்படிங்கிறதையும் இது பண்றாரு. இப்ப 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதுல 10 நமக்கு கிடைக்கிற ஒரு சிலதுலதான் நமக்கு என்ன இந்த இயல் பகுப்பு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. இப்போ போக்கியாருடைய அந்த கொள்கைய யாரெல்லாம் பின்பற்றி இருக்காங்க, பரிமேலழகர் யாரெல்லாம் பின்பற்றி இருக்காங்க, இந்த ரெண்டுத்துக்கும் மாறுபட்ட நிலையில யாராவது இருக்காங்களா அப்படின்னு 3 நிலைகள்ல இந்த இயல் பகுப்புல திருக்குறளுக்கு உரை கண்ட 11 இடையில ஏற்பட்ட மாறுபட்ட கருத்துக்களையும் அதுக்கான அரசியலையுமே வந்து நிறைய பதிவுகள்ல தொடர்ச்சியாக சொல்லிட்டு போறார். சொல்லிட்டு போகும் பொழுது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்றதையும் அவரே சொல்லிடுறாரு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா போக்கியாருடைய கொள்கையை வந்து பரிமேலழகர் ஒரு சிறிதும் ஒப்பவில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா போக்கியார் வந்து பரிமேலழகருக்கு முந்தையது அப்படிங்கிறது தேப்பொம்மனோட கருத்து, பழைய மரபு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பொருள் அப்படிங்கிற அந்த பதத்திற்கான பொருள் அமைதியில இவங்களுக்குள்ள ஒரு நம்ம சொன்ன இல்லையா ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. என்ன, இப்ப வந்து பரிமேலழகர் பொருள் என்பதுக்கு என்ன சொன்னாரு? செல்வம் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட்டுதான் தன் துணை காரணமான அரசனது கூறவே அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரிப்பெருமாள் என்ற இன்னொரு உரைகாரர் என்ன சொல்றாரு பொருளுக்கு? பொருள் என்பது மக்களை படைத்ததாய சமுதாயம் அப்படின்ற ஒரு பொருளை தராரு. அப்ப இதுவும் வந்து புதுசான பொருள் இல்ல அப்படிங்கிறதா உண்மை. என்ன, பரிப்பெருமாள் போன்றோர் உரை கண்ட மரபினை ஒட்டியது. இப்ப என்ன சொல்றாருன்னா தேப்பொம்மி தான் வந்து பொருள் என்பதை சமுதாயம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. அது என்னோட கருத்து இல்ல, இதுதான் ஆய்வு நேர்மை. பரிப்பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு பொருள் என்பது மக்களை படைத்ததாய சமுதாயம் அப்படிங்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த மக்களை படைத்த சமூகத்தை எப்படி நல்வழிப்படுத்தி ஆள்வது என்பதை உணர வைப்பதற்காகத்தான் பொருள் அதிகாரம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தேப்பொம்மியின் கருத்து. அதனாலதான் இது ஒரு அரசியல் நூல் என்பது அந்த கருத்துல தேப்பொம்மி ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா காளிங்கர் வந்து என்ன சொல்றாரு? அந்த முதல் குறளை வச்சுக்கிட்டே படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படின்ற அந்த ஒரு குறளை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு உரையாசிரியர்களும் குடி என்பதற்கு என்ன மாதிரியான பொருளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேசிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, இவ்வாறு பலதரப்பட்ட கொள்கைகள் எழுந்தன அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரியா? நாம் எழுதி வருவன புதியன புத்தல் என சிலர் கருதக்கூடும் என்றோ, அத்தகைய தவறான கருத்தினையும் எழ ஒட்டாமல் தடுக்க வேண்டும் என்றோ. இப்ப என்ன சொல்றாரு தேப்பொம்மி? எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் நான் எழுதுறேன். ஆனா அந்த கேள்விகளுக்கான விடை அதே போன்ற கேள்விகள் எனக்கு முந்தைய தலைமுறையினரிடமும் ஏற்பட்டிருக்குன்றத தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை நான் திரும்ப 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 பேசுறேன் அப்படிங்கிறத அவருக்கே உரித்தான ஒரு நடையில சொல்றாரு.
கற்போர் மனதினை குழப்புவதற்கு அன்று. என்னன்னா இப்ப நான் 2 பேர் தான் சொல்லியிருக்கேன், போக்கியார், பரிமேலழகர். இவர் காளிங்கர், பரிபெருமாள் எல்லாரதையும் எடுத்து சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 உட்தலைப்புகளுக்குள்ள இந்த இயல் பகுப்பியே அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, கற்போர் மனதினை குழப்பதற்கன்று, கடபட என்று உருட்டுதற்கும் அன்று. தமிழ்நாட்டில் அரசியல் ஆராய்ச்சி பலதிறப்பட்டு வளர்ந்து வந்தது என்பதனை காட்டவே இவ்வளவும் கூற வேண்டுவதாகிறது. எவ்வளவு ஒரு நுட்பமான கருத்தை இங்க தேப்போமி எடுத்து பாருங்க. ஒரு நூலுக்கான இயல் பகுப்பில் கூட ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த நூலினை மிகச் சரியாக நாம் புரிந்து கொண்டோமா, அதை மிகச் சரியாக அடுத்த தலைமுறையினருக்கு கையளிக்கிறோமா என்கிற ஒரு அரசியல் விழித்து மிக முக்கியமான ஒரு கருத்துக்குள்ள தேப்போமி போறாரு. அது என்னன்னா, நாடு அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு சொல்லுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கருத்தாக்கம். நாடு என்ற கருத்தாக்கத்தை ஒட்டி இந்த உரைகாரர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தெல்லாம் அதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுதான் ரொம்ப உயிர்ப்பான இடம். என்ன நாடு என்ற சொல், இதுதான் என்ன சொல்றாரு, சொல்லும் கருத்தும் உள்ளும் புறமும் அப்படின்லாம் திரும்ப திரும்ப ஒரு 3 பதிவுகள்ல அந்த நாடுங்கிறத பத்தி திரும்ப சொல்றாரு. அப்ப என்ன நாடுனா என்ன அப்படின்னா, நாடு இவ்வாறன்றி பேரிருளாய் கடுமையாய் அஞ்சத்தக்கதாய் நிற்பது காடு. இந்த 2த்தையும் ரொம்ப தெளிவா எப்படி பாடியிருக்காங்கன்றதுக்கு அவ்வையார் என்ன சொல்றாங்க, கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டின் கடும்பொழி வாழும் காடு நன்று அப்படிங்கிற வேற்றுமைய ஔவையார் வந்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாடா கொன்றோ காடா கொன்றோ, இந்த இருமுனை நாடு காடு இந்த வித்தியாசத்தை சொல்றாரு. இப்ப என்ன, மக்கள் அறிவின் செயற்கை நலமே நாடு, மக்கள் வாழும் இடம் நாடு, அவர்களுடைய அறிவும் செல்வமும் பண்பாட்டையும் வளர்க்கும் இடமே நாடு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அது மட்டும் இல்ல, நாடு என்பது இல்ல காடும் ஒரு உறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. தமிழனுடைய ஆராய்ச்சி மரபு கவனிக்க தவறவிட்ட இடங்கள் இதெல்லாம் தேப்போமி எடுத்து காட்டுறாரு. ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்களை திருவள்ளுவர் எப்படி பேசுறாரு, திருவள்ளுவருக்கு முந்தி இருக்கவங்க எப்படி பேசுறாங்க. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இந்த குறளை நாடுங்கிற கருத்தாக்கத்துக்குள்ள எதை வச்சு கொண்டுதான் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு. அதாவது நாடு என்பதனை ஒரு பிண்டமாக நாம் வந்து கருதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம சொல்லிடலாம், நேஷனாலிட்டி அப்படிங்கிற இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உருவான விஷயங்களை நீங்க எப்படி ஒரு பழங்குடியினருக்குள்ள பொறுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவையெல்லாம் பழங்காலத்திலிருந்தே மூலக்கூறு வடிவத்தில் இருந்து வளர்ந்து வளர்ந்து அடுத்த கட்ட நகர்வை அடைந்து இன்னைக்கு ஒரு கோட்பாடா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்றது யார் சொல்றாங்கன்னா தேப்போமி எடுத்து காட்டுறாரு. இப்ப அதுக்கு எதை வந்து மிகச்சிறந்த கருத்து எடுத்து காட்டுறாருன்னா, காளிங்கர் அவருடைய இந்த படை குடிக்குழு அமைச்சு அந்த குரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஒரு விரிவுரையை வந்து எடுத்து காட்டுறாரு. என்ன, அரசருள் ஏறு என்ன, இவ்வாறு உறுப்பில் இவ்வுறுப்பால் குறைபாடுடைய அரசர் எனப்படுவாராயினும் சிறப்புடைய சில உரையாளர்கள் அதுல அவ்வளவு வலிமை எடுத்துட்டாங்க. அந்த கருத்தை எடுத்து காட்டி இவர் வந்து அந்த தன்மையை நிறுத்துறாரு. அதுதான் இப்ப அரசனை உறுப்பாக கொண்டு இவ்வாறினோடும் கூட்டி ராஜ்யம் எல்லாம் ஒன்றாக்கி இதை ஏன் செய்யறாங்கன்னா, வடநூலால் கூறும் அவற்றின் சில வேறுபடுத்து மாசனம் முதலாக நாட்டிற்கு இவ்வாறினையும் உறுப்பாக்கி கூறினர் என்பதும் கொள்க. எனவே நாம் இங்கு கூறும் 5ஆம் பொருளிலேயே நாடு என்ற சொல்லை காளிங்கர் பயன்படுத்துவது காண்க. நாட்டிற்கு உறுப்பு என்று வள்ளுவர் பாடுதலின் அரசாங்கம் போல இதை வந்து தேசாங்கம் என பேசவும் இடம் உண்டு அப்படிங்கிறார். அடுத்து இந்த குடிங்கிற சொல், இது திரும்ப திரும்ப எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, குடில், குடி, குடும்பம், அது மட்டும் இல்ல குடித்தல், குடிநீர், எப்படி எல்லாம் இந்த குடிங்கிற சொல் ஒரு சொல்லினுடைய பொருள் வந்து வளர்ச்சி அடையுதுங்கிறார். ஒரு காலத்துல ஒரு சொல்லினுடைய பொருள் ஒன்னா இருக்கும், அடுத்தடுத்த காலத்துல அந்த சொல்லினுடைய பொருள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அத திருக்குறளுடைய உரைகாரர்களுக்கு நம்மளால பார்க்க முடியுது. எப்படி வந்து ஒவ்வொரு சொல்லும்
அடுத்த கட்ட வளர்ச்சிய கண்டுகிட்டே போகுது. இப்ப அழகா சொல்றாரு, திருக்குறளுக்கு உரை எழுத வந்த ஆசிரியர் பெருமக்கள் எதிரே வடநூல்கள் இருந்தன. இந்த உரையாசிரியர்னு தேப்போமி குறிப்பிட்டது எல்லாமே 20ஆம் நூற்றாண்டு உரை கிடையாது. எல்லாமே அந்த 11டைய உரைதான் வருது. அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து உரை எழுதுறவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன பிரச்சனை? இது திருக்குறளுக்கு மட்டும் வந்த சோதனை இல்ல, ஆழ்வார்களுடைய பாடல்களுக்கும் இதே சோதனை. வியாக்கியானம் எழுதினவங்க முழுக்க என்ன பண்ணாங்கன்னா வடமொழி மறைச்சு மணிப்பிரவாளத்துலதான் எழுதினாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாதாரணமாக ஒரு உரையாசிரியர் இயல்பாகவே குறைந்தபட்சம் 4 மொழி புலமைகளை பெற்றிருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் தமிழ் அறிவு சமூகத்தின் மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக ஆயிடுச்சு, ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆராய்ச்சி படிப்புன்னு போனாலும் 2 மொழிகளை, தமிழை தவிர்த்து 2 மொழிகளை தெரியும்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். புலமைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு உரைகாரர் குறைந்தபட்சம் 3 மொழிகள்ல புலமை பெற்றவரா இருந்திருக்கிறாரு. அதுக்கு மேல மொழிகள் அறிந்தவர்களாக இருக்காங்க. இந்த மரபு அப்படியே ஆராய்ச்சி மரபுக்கும் பொருந்திருக்கு. தேப்போமி உட்பட பல்மொழி வித்தகர்களாக இருந்திருக்காங்க. அதனாலதான் அங்கிருந்து இருக்கிற செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மரபு செழுமையா வளராம போனதுதான் தமிழ் சமூகத்தினுடைய தீ ஊழ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப என்ன, வடநூல்கள் இருந்தன, அவற்றின் உதவியா திருக்குறளுக்கு உரை காண முயன்றனர். இது ஒரு இடம். அவர் கண்ட உரை உண்மை உரையானால் அனைவரும் ஒரு வகையாக உரை கண்டிருப்பர். முக்கியமான கேள்வி தேப்போமி எழுப்புறாரு. எல்லாருமே வடநூல் மொழி வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே வடநூல் புலமை இருந்திருக்கு. ஆனா ஏன் ஒரு குறளுக்கும் உரை எழுதும் பொழுது இவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுது அப்படின்னும் பொழுது இந்த சொல்லும் பொருளும் காலந்தோறுமான மாற்றத்தை உள் வாங்கிக்கிட்டே வருது இல்லையா, அதுக்கு உரைகாரர்களும் ஆட்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர்கள் ஒரு வகையாக பொருள் காணாமையால் அவர்கள் முறையில் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது வெளியாகிறது. இது தேப்போமியோட கருத்து. இந்த கான்ட்ரவர்சிக்கு அடிப்படை என்னன்னா, ஒருத்தர் எழுதின உரை இன்னொருத்தருக்கு முழுமையான திருப்தியை தரல. அப்படி பார்த்தா திருக்குறளுக்கு இன்னும் உரை எழுதிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப திருக்குறளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வது என்ற அந்த புள்ளியில் தமிழ் சமூகம் ஒரு தேக்கத்தை கண்டிருக்கிறது என்கிறார் தேப்போமி. அப்ப உரைகாரர்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இல்ல, இவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னா திருவள்ளுவர் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இப்ப திருவள்ளுவருக்கு என்ன இருக்கு? வடமொழி அறிவும் இருக்கு, பழமொழி அறிவும் இருக்கு. பல விஷயங்களை ஒப்பு நோக்கிதான் அவர் 7 சீர்ல அந்த விஷயங்களை கொடுத்துட்டு போறாரு இல்லையா. உண்மையிலேயே திருக்குறள் காலம் கடந்து நிற்பதற்கு மிக முக்கிய காரணம், முறையான கல்வி அறிவு பெறாதவர்கள் கூட திருக்குறள் ஒரு 2-3 குறள் அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் பயன்படுத்திய வடிவம் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 7 சீர்கள்ல ஒரு விழுமிய கருத்தை கொடுக்கறது சாதாரணமான விஷயமே இல்ல. ஒரு குறட்பாக்கு இன்னும் புதுசா உரை எழுதிட்டு இருக்காங்க. அந்த 10 பேருக்குள்ளேயே மாறுபட்டு எழுதுறாங்கன்னா அந்த ஒவ்வொரு சொல்லிலும் எவ்வளவு விழுமிய கருத்துக்களை அவர் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்பவும் சொல்ற, திருக்குறள் ஆராய்ச்சியில் ஒரு மிக முக்கியமான மடைமாற்றத்தை ஏற்படுத்திய நூல் தான் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்துட்டு, அதாவது தேப்போமியினுடைய இந்த நூல் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு முறையிலிருந்து ஒரு மாற்று பார்வையை அவர் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப என்ன சொல்றாங்க, திருவள்ளுவர் வடநூல் முறையை முழுவதும் பின்பற்றவில்லை என்பதும் தெளிவாகிறது. அதுதான் முக்கியம். இது நீங்க கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரத்தோட வச்சு பார்க்காதீங்கன்றத திரும்ப யார் வலியுறுத்துறாருன்னா தேப்போமி வலியுறுத்துறாரு. யாரை வச்சு வலியுறுத்துறாருன்னா உரைகாரருடைய கருத்துக்களை வச்சு வலியுறுத்துறார். வள்ளுவர் புதுவன புகுத்தியுள்ளார் என்று கொண்டால் இந்த முரண்பாடுகள் தோன்றாமல் ஒழிய காணலாம். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது பரிமேலழகருடைய உரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் வடநூல்களையும் பார்க்கின்றார், திருக்குறளையும் ஓதுகின்றார். வடநூல் கூறும் ஜனபதம் திருவள்ளுவர் கூடம் நாடு என்ற அதிகாரத்தில் அடங்க காண்கிறார். குடியியல் என்பது வடநூல் கூறும் எதனோடும் ஒத்திருக்க காண்கிறார். பரிமேலழகருக்குள்ள வந்த அந்த முரண்பாட்டை சொல்றாரு. ஜனபதத்தை நாடுன்னு பாத்துக்கலாம், ஆனா குடியியல் எங்க? மக்களுக்கு இவ்வளவு முதன்மை தர்ற ஒரு விஷயம் அங்க இல்லையே அப்படிங்கறத அவர் எடுத்து காட்டுறாரு. அப்ப அதனால அவரால் என்ன பண்ண முடியல, ஜனபத இயல்னு அவரால் சொல்ல முடியல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒழிபியல்னு பேர் வச்சுட்டாரு அப்படின்னு தேப்போமி எடுத்து காட்டுறாரு. ஜனபதம் வேறு, நாடு வேறு. ஏன்னா குடியியல் என்ற விஷயத்துல வள்ளுவர் பேசுற கருத்துக்களை அவரால் கௌடியல்கிட்ட பார்க்க முடியல. அதனால அவர் எப்படி வகைப்படுத்துதுன்னு தெரியாம ஒழிபியல்னு வச்சுட்டாரு அப்படிங்கிற. அப்படி வைக்காம
குடியியல் அப்படிங்கிற பேரையே வள்ளுவர் வச்சிருக்கிறாரு. இப்ப படை குடி என்ற குறளே இதனை நிலைநாட்டுகிறது. இதுதான் புதிய விஷயம் அப்படின்னு தேப்போமி எடுத்துக்காட்டுறார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வேகமா போயிடலாம்னு நினைக்கிறேன், நிறைய செய்திகள் இருக்கு. உள்ளும் புறமும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன, ஒரு அரசு எப்போது வலிமையுடையதா இருக்கும், அரண் எப்ப வலிமையுடையதா இருக்கும். அதாவது தேப்போமிகிட்ட என்ன சிறப்புன்னா, அந்த காலத்து அரனை மட்டும் கவனத்துல வச்சுக்கல, தன்னுடைய ராஜ்யம் ரட்சிப்பானாய் கொண்டு ராஜதானி பண்ண வேண்டும். இது வந்து மொழிபெயர்ப்பு. தன்னுடைய ராஜ்யத்தில் மலையும் காடும் கழியுமாய் வாழாதே கிடக்கும் பூமி வாழ்விக்குமாறு செய்ய வேண்டும். ராஜன் தன்னையும் தன் ராஜ்யத்தையும் ரட்சிப்பானாய் சத்துருக்களுக்கு மீதுண்டு செல்லாத வண்ணம் இருப்பான். தேசமும் வேண்டும். துருக்கம் பண்ணுமாறும் பாம்புரியும் மதிலும் கிடங்கும் ஆட்டாளையும் பிரதோலியும் அறுதிட்டி வாயிலும் இவையெல்லாம் உண்டாயிருக்க வேண்டும். 4 கருத்து. இது வந்து அத்தியட்ச பிரகார அதிகரணத்தினை அவர் வந்து மொழிபெயர்க்கிறாரு. இங்க நாடே அரணாக எப்படி மாறும், இதுதான் கேள்வி. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இது வந்து திருவள்ளுவர் இல்லையா? சிறைக்காவல்ன்றது புறக்காவல், நிறைக்காவல்ன்றது உட்காவல். என்னதான் நீங்க சிறைக்காவல் வச்சாலும் உள்ள காவல் இல்லைன்னா அந்த சிறைக்காவல் வேஸ்ட். இததான் அவர் சொல்ல வர்றாரு, வீண். அப்ப இது அப்படியே நாட்டுக்கு பொறுத்துறாரு. நீங்க என்னதான் புறக்காவலை வலிமைப்படுத்தி இருந்தாலும் உள்ள காவல் இல்லைன்னா, அதாவது மக்களுக்குள் உள்நாட்டு கழகமும், அதாவது நீருபுத்த நெருப்புங்கிறாரு தேப்போமி. இதுதான் என்ன சொல்றாரு திருக்குறள் வந்து, திருவள்ளுவர் வந்து இதை திரும்ப திரும்ப எடுத்து காட்டுறாரு அப்படின்னு அவர் அழகா அதை வந்து எடுத்து சொல்றாரு. உள்பூசல் கோயபல்ஸ வந்து அந்த இதுக்கு அழகா எடுத்து காட்டுறாரு தேப்போமி. இது வந்து ஹிட்லர் பயன்படுத்தின ஒரு தந்திரம். என்ன, நிறைய வந்து மக்களிடையே ஒரு தோல்வி, அதாவது எதிரி நாட்டு மக்களிடையே ஒரு தோல்வி மனப்பான்மைய மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டா அந்த நாட்டை வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக், ஒரு நுட்பத்தை வந்து ஹிட்லர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத இங்க பொருத்தி காட்டுறாரு. இதுதானே ஆராய்ச்சி. ஒரு நூலை அதனுடைய பழம் பெருமை அப்படிங்கிறத கடந்து சமகால அரசியலோடையும் பொருத்தி காட்டுற அந்த பண்பு வந்து தொடர்ச்சியா வரணும். அதை வந்து தேப்போமி எடுத்து காட்டுறாரு. இப்ப என்ன, ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை விட்டாத நாடு அப்படிங்கிற அந்த குறளை எடுத்துக்காட்டி, கொற்றவன் காவல் முற்று பெறுதல் வேண்டும் என்கிறார் காளிங்கர். பரிபெருமாள் நாட்டிற்கு அரசனும் பண்புடையனாக வேண்டும் என மேலும் விளக்குகிறார். ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நிலையில விளக்கிக்கிட்டே போவாங்க அந்த குறளை. கடைசியில நம்ம என்ன பண்ணணும், தேப்போமி என்ன சொல்றாரு, உரையாசிரியர்கள் தான் வழிகாட்டுறாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. எல்லார் உரையையும் வாசிக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப நாமளே திருக்குறளை தனியா வாசிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த உண்மை பொருளை கண்டடைய முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்ப நீங்க பாருங்க, பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. இது ஒரு முக்கியமான கருத்து. நேர்வதுன்றதுக்கு உடன்பட்டு கொடுப்பது அப்படின்னு பரிமேலழகர் பொருள் சொல்றாரு. குடிமக்கள் பண்பு உடையவராக வேண்டும் என்கிறார் பரிபெருமாள். விளக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போதா, உலகப் போரினை, அதாவது இது சென்ற உலகப் போர்னு தேப்போமி எழுதுறாரு. அவரு கண்டது அவரு காலத்துல 2ஆம் உலகப் போர். குடிமக்கள் போர் என்று நேச வல்லரசுகள் பாராட்டியது என்னை வலியுறுத்தும். அப்ப புரட்சி ஊழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் காலத்துல சொல்றாரு. இந்த புரட்சிகளை எல்லாம் வந்து பெரும்போர்னு சொல்ல முடியாது. என்னதான் புற அரண் இருந்தாலும், இப்ப ஜார் மன்னருடைய ஆட்சியை யாரு வீழ்த்தினாங்க, ஆட்சி சரியில்லை, மக்கள் கிளர்ச்சி தானே வீழ்த்துச்சு. அப்ப மக்கள் கிளர்ச்சி ஏன் ஏற்படுது, மக்களுக்கான தேவை கிடைக்கனா மக்கள் கிளர்ச்சி ஏற்படும். அப்ப மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதுதான் நாடு. அந்த நாட்டுக்கு புற அரணும் தேவை. உள் அரண் இல்லாமல் புறன் அரண் இருந்தாலும் அது வந்து வீண் அப்படின்ட்டு தான் யார் சொல்றா, நம்ம திருவள்ளுவர் சொல்றதாக அவர் எடுத்துக்காட்டார். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்5. இதெல்லாம் தான் என்ன, ஒரு நாட்டின் மிக முக்கியமான தேவை. கொரோனா வந்துட்டு போச்சு, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது, அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம இந்த விஷயங்களை எல்லாமும் கவனத்துல வச்சுக்கணும். இப்படி தர்க்கபூர்வமாக திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொருந்துகிறது என்று எடுத்துரைக்கிற ஆராய்ச்சி மரபு வளமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. அதாவது தன்னிடத்திலேயே அனைத்தையும் விளைவிப்பது என்று பொருள் கொள்ளாமல் தன் பொருள் வளத்தின் சிறப்பால் பிற நாட்டு பொருள்களை தேடி அலையாதபடி எளிதாக பெறுவதே நாடா வளம் என்பர் பரிபெருமாள். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க.
அதாவது என்னன்னா எல்லாத்தையும் குவிதலா இல்ல, குவி மையம்னு குவித்து பார்க்கறது இல்ல, எல்லாத்தையும் பறந்துபட்டு பார்க்கிறது அப்படிங்கிறதா உரையாசிரியர்களுடைய திறமையாக இருந்திருக்கு. இன்னும் இப்ப அடுத்து பொருளின் 3 வேர் என்ன? ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான 3 வேர்கள் காலங்காலமா எப்படி வாழ்த்துறாங்க? நாடு பசியும் பிணியும் நீங்கி பசியும் வளனும் சுரக்க வேண்டும். இது அவ்வளவு எளிதாக கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பசியாத ஒரு நாடு இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல, கஷ்டம். பசியும் பிணியும் இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் நீங்கி ஒரு நாடு வாழணும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது இயற்கை, தொழில், முதல் இந்த 3 தான் இன்றியமையாதது அப்படிங்கிறாரு. இதை எதை அடிப்படையா வச்சுட்டு சொல்றாருன்னா, திருக்குறள், அருமையான குறள். பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதாவது அளவிறந்த பொருள் உடைமையாலே பிற தெய்வத்தாரானும் விரும்பத்தக்கதாகவும் கேடின்மையோடும் கூடி மிக விளைவதே நாடு அப்படின்ட்டு யார் பொருள் எழுதுறாருன்னா பரிமேலழகர். அளவிறப்பு பொருள்களது பன்மை, அதாவது பல வகையான மூலப்பொருட்கள் உண்டு, தனித்தனி அவற்றின் மிகுதி, மேலும் ஒவ்வொரு மூலப்பொருளும் மிகுதியாய் கிடைக்கும் என்றபடி நின்றது என்று இன்னும் கொஞ்சம் விளக்கிட்டு போறாரு. கேடாவது மிக்க பெயல், அதான் இப்ப பெஞ்சிட்டு இருக்குல்ல சென்னையில அழி மழை, அப்படி இல்லையா பெயலின்மை, மழையே இல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? எலி விட்டில் கிளி, இதெல்லாம் பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அரசன்மை, அதாவது அரசு அண்மை, பகைவர்கள் அருகிலேயே இருக்கிறது, இதனால் வருவது அப்படிங்கிறது பரிமேலழகருடைய கொள்கை. இப்ப நச்சினார்க்கினியரும் நிகண்டுகளும் இந்த 6 கேடுகளோடு மட்டும் நில்லாமல் கேடுகள் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? ஒண்ணு விட்டில், இன்னொன்னு கிளி, நால்வாய், வேற்றரசு, தன்னரசு, நட்டம், பெரும்பெயல், கால், அதாவது கால்னா பெருங்காட்டு, சூறாவளி மாதிரி, இந்த மாதிரி இயற்கை கோளாறுகள். இதெல்லாம் ஓரளவு, அதாவது இந்த விட்டில், கிளி இது கூட இயற்கை தான். ஆனா திரும்ப எங்க நிக்கிறாருன்னா, இந்த உள்நாட்டு குழப்பம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணம். அத நேரிடாமல் ஒரு மன்னன் திறமையாக ஆட்சி புரிந்தானால் அதுதான் சிறந்த அரணையுடைய நாடு அப்படிங்கிறாரு. இப்ப காளிங்கர் என்ன சொல்றாரு? பெரும் பொருளுடைமை, பெட்டக்கதாதல், கேடில்லாமை, விளைவு, இந்த 4 சிறப்பினை உடையது நாடு அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு உரையும் அடுத்தடுத்த கட்டத்துல விரிவை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப வேர் பார்த்துட்டோம் 3. அடுத்து கிளை என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படிங்கிறாரு. இங்க விளையுள் அப்படின்னா விளைகின்ற இயற்கை வளம், தக்கார்னா யாரு? தொழிலுக்கு உகந்த திறமையுடையார் அப்படிங்கிறாரு. செல்வர் என்பது முதலாகும் செல்வம். 3 விஷயங்கள், இது கிளை. இப்ப இதுக்கு விளக்கிக்கிட்டு போகும்பொழுது தக்கார் செல்வர் என்ற 2னை உயர்நிலையாக கூறி விளையுள் என அக்ரணையாக கூறிய நுட்பத்தினை நாம பார்க்கணும் அப்படின்னு தேப்போமி எடுத்து காட்டுறாரு. என்ன இங்க இவர் எதை திரும்ப பொருத்தி காட்டுறாரு? இவங்க கொடுக்குற அர்த்த சாஸ்திரம், மனு நீதி, இதெல்லாம் பிறப்பு வழிபட்ட வேதத்தை பேசுறது. ஆனா இங்க தொழில் வழிபட்ட பிரிவுகள் தான் இருக்கு, அது பேதம் இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த குறளை தேப்போமி பொருத்தி காட்டுறாரு. இந்த இடம் மிக முக்கியமான இடமா இருக்கு. எப்படி காட்டுறாருன்னா, தள்ளா விளையுள், அதாவது விளையுளை ஆக்கி தருவது யாரு? வேளாளர். அதுக்கப்புறம் என்ன? செல்வர், அதாவது அதை கொண்டு சேர்க்கிறவங்க வணிகர்கள். தக்கோர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அந்தணர்கள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் 4வதா யார் இருக்கா? அரசன். அப்ப இந்த குறள் இந்த தொழில் வேற்றுமைய பிரிச்சு காட்டுதே தவிர மனு வழி செல்வோருக்கான, அர்த்த சாஸ்திர வழி செல்வோருக்கான இடம் திருக்குறள் இல்ல அப்படிங்கிறத இந்த ஒரு திருக்குறளை வைத்து பொறுத்துறாரு. அந்த விளையுள், தக்கார், செல்வர், இந்த 3 செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு மரபு எப்படி பேணப்பட்டு வந்திருக்கு, தொழில் வழி குடிகளை தொல்காப்பியத்துல இருந்தே பார்த்துட்டு வருவோம், அதுதான் இங்க பேசுதே தவிர நீங்க சொல்ற மாதிரி அர்த்த சாஸ்திரத்தையோ மனுஸ்மிருதியையோ நீங்க எதோட பொருத்தி பார்த்திருக்கவே முடியாது, திருக்குறளோட பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. இப்ப தக்கார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, பொருளினை ஆக்குவது, பொருளினை பங்கிடுவது, இந்த 2க்கும் இடையில வர்றது 3வது நிலை.
அது என்னன்னா நடுவு நிலைமை அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த நடுவு நிலைமை வந்து அயல் நாட்டார் கூறுகின்ற அந்த நடுவு நிலைமை கிடையாது. இவர் சொல்ற நடுவு நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, அந்த நடுவு நிலைமை இருக்கிறவன் தான் அரசன், மனுஷன் அப்படிங்கிற அந்த பொருள் அதையும் வந்து அழகாக படுத்திட்டு போறாரு. அதுக்கப்புறம் வயிற்று நோய், அதாவது பசி பஞ்சம், இத வந்து பிணி அப்படின்னே, ஓவா பிணி அப்படின்னா நீங்காத நோய்கள், உருபசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு, பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு அப்படிங்கிற இந்த பல்குழுக்கு மட்டும் அவ்வளவு விளக்கத்தை அவர் கொடுத்துக்கிட்டே போறாரு. பல்குழுங்கிறது யாரு, பல்குழுவும் பாழ் செய்யும் அப்படிங்கிறவங்க யாருன்னு பொழுதுதான் இந்த புரட்சிக்கு, பசிதான் புரட்சிக்கு அடிப்படை. இத வந்து அவர் எங்கன்னு சொல்றாருன்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து தான் சொல்றாரு. பசி வறுமை இது வந்து புரட்சி, புரட்சியை மேற்கொண்டவங்களை கூட நம்ம எதுக்குள்ள வச்சிடலாம், பல்குழு. அந்த நிலைமைக்கே நாடு வரக்கூடாது. அதுக்கு என்ன வேணும், நடுவு நிலைமையோடு பங்கிடும் முறை வேண்டும். அது யார்கிட்ட இருக்கணும், ஒரு அரசன்ட்ட இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனைனா, அரசாட்சி முடிந்து மக்களாட்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த தேப்பொம்மை சொல்றாரு, இன்னைக்கு மக்களாட்சின்னு சொல்றோம், மன்னராட்சி எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனா பல நூற்றாண்டுகளாக பார்த்துட்டு வந்த அந்த மன்னராட்சியின் இழை இன்னைக்கும் மக்களுக்குள்ள வேரோடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு கூட யாராவது தலைவர்கள் இறந்துட்டா மக்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த பண்பு எங்க இருந்து வந்திருக்குன்னா, அந்த மன்னனையே சார்ந்து 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 வாழ்ந்து வந்த அந்த ஒரு மனநிலையினுடைய எச்சமாகத்தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுட்டு போறோம். ஒரு பொருள் வந்து இல்லாம போகாது, அது ஒண்ணு வடிவ மாற்றம் அடையும், இல்ல ஏதோ ஒரு விதத்துல அதனுடைய கூறு வந்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4 பதிவுகளும் இந்த உள்நாட்டு பிரச்சனை இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதே தான் இவரு மிகுந்த திருக்குறளை எடுத்துக்காட்டி, அப்ப எந்த அளவுக்கு இந்த உட்பூசல்ன்றது அவருடைய அந்த அரசியல் காலத்துல நிகழ்ந்ததை கூட அவரு கவனத்துல வச்சுட்டு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப கடைசியா வந்து எதுல முடிக்கிறாருன்னா பைநிலம் அப்படிங்கிறதுல முடிக்கிறார். இப்ப இன்னும் சொல்றாரு 3 வகையான போர்கள். இந்த ஒரு இடத்த மட்டும் சொல்லிடுறேன். என்ன, ஒண்ணு வந்து நேரடி, முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். ஒரு அரண் எப்படி இருக்கணும், இந்த அரண் பத்தி ஏராளமா சொல்றாரு. நிலம் சார்ந்த அரண், அதுக்கப்புறம் வந்து அரணை வந்து பாடாத ஒரு இலக்கியமே இருக்காது. முற்றம் துறந்த இளங்கோவடிகள் கூட அரணை வியந்து பாடியிருக்காரு. அப்ப திருவள்ளுவருக்கு அந்த எண்ணம் இருக்காதா அப்படிங்கிறதான் சொல்லிட்டு, ஆனால் அவர் ரொம்ப குறுகிய வடிவத்தை தேர்ந்தெடுத்துட்டதுனால அரண் என்பதை பத்தி ஒரு ஈர்ப்பான மனநிலையில அவர் பேசாம, அரண் என்பது காலந்தோறுமான மாற்றத்திற்குரியது, அது வந்து நிலைத்த தன்மையுடையது அன்று அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகா விளக்கி இருக்கிறதாக இவரு தேப்பொம்மை சொல்றாரு. இப்ப என்ன, முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண் அப்படிங்கிறாரு. இது என்ன, இந்த முற்றாற்றி 3 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு நேரடியா மோதுறது, அது ஒண்ணு. இன்னொன்னு பனிப்போர், 3வது வஞ்சப்போர் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாரு. இந்த பனிப்போர் விஷயம் எல்லாம் அவர் எங்க இருந்து பேசுறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச சோவியத் யூனியன் அப்ப பிளவு அடையலன்னு நினைக்கிறேன் தேப்பொம்மி அவர்கள் வாழ்ந்த காலத்துல. இதுதான் பனிப்போர்னு சொல்லுவோம். ஏகாதிபத்தியத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையில ஒரு பனிப்போர் நிலவிட்டே இருக்கு அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அந்த 2ஆம் உலகப் போரை ஒட்டி. இது ஒண்ணு. முதல்ல என்ன, நேருக்கு நேர் மோதுறது, இவன் எதிரின்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த 3ஆவதா இருக்கே, அதுதான் ரொம்ப வந்து ஆபத்தானது. அந்த 3ஆவது வஞ்சனை போற அதை கண்டு கரெக்டா பற்றி அதிலிருந்து வெல்கின்ற ஒரு வாழ்க்கையை கொடுப்பதுதான் அரண் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டே போறாரு. கடைசியில தடையில் பறந்த தாமரை, ஒரு நாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மன்னர்கள் மக்களை எப்படி வந்து ஆள வேண்டும் அப்படிங்கிறத பைநிலம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து அவரு நிறைவு செய்யறார். பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரே விஷயம் என்ன, நீங்க வந்து எப்படி வந்து ஒரு காலத்துல தமிழோடு பிறமொழி கலப்பு, இந்த மணிப்பிரவாளம் இதெல்லாம் வரும்போது ஒரு தனித்தமிழ் இயக்கம் எழுந்து தமிழை காப்பாத்தணும்னு நடந்துச்சோ, அதே மாதிரி வள்ளுவர் பெருந்தகையினுடைய நூலை மொழிபெயர்ப்புன்னு கூட சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆராய்ச்சின்ற பேருல. அதுக்கப்புறம் இந்த அர்த்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு எழுதினாரு, அந்த மனு தர்மத்தை படிச்சுட்டு எழுதினாரு. இந்த மாதிரி ஆய்வு போக்குகள் வந்து திருவள்ளுவருடைய உண்மைத்தன்மை எங்க தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தொடர்ச்சியாக தேப்பொம்மி அவர்கள் திருவள்ளுவர் தமிழ் மரபையும் தமிழ்நாட்டின் அரசியலையும் மிக கூர்மையாக கவனித்து அது எதிர்காலத்துக்கும் பொருந்தும் வகையில தான் இந்த
பொருட்பாலை கட்டமைத்திருக்கிறார் என்பதை உரைகார தொடங்கி தன் சமகாலம் வரையிலான சான்றுகளோடு இந்த 19 பதிவுகள்ல அவர் எடுத்து காட்டுகிறார். அப்ப என்னன்னா, பிறரது படையெடுப்பின் எதிரொலியாலும் அயலார் அடிமைப்படுத்தி ஆண்டபோது எழுந்த எதிர்ப்பாற்றலும் தேசிய இனமாக்கப்பட்டு எய்தும் என்பதனை 19ஆம் நூற்றாண்டும் 20ஆம் நூற்றாண்டும் நன்கு விளக்குகின்றன. அப்ப பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு என்று கூறியதன் உட்கருத்தே இந்த தேசிய இனத்தின் வரலாற்று ஒற்றுமையாம் அப்படின்னு இந்த இடத்தை அவர் நிறைவு செய்யறாரு. இதன் மூலமா நான் முன்ன சொன்னதுதான், தேப்போமி ஒரு பொருண்மையை எடுத்துக்கிறப்போ முதல்ல அதனுடைய பின்புலம், வரலாற்று பின்புலம், சமகாலத்துல அந்த பொருண்மை எப்படி பிறரால பார்க்கப்பட்டிருக்கு, இதையெல்லாம் கடந்து அதுல இருக்கிற நிறை குறைகள், இன்னும் மேற்கொண்டு இதுல என்ன பேசணும் அப்படிங்கிற 3 நிலைகள்ல தேப்போமி திருக்குறளின் பொருட்பால்ல இருக்கிற நாடு என்கிற கருத்தாக்கத்தை ஒரு மிக விரிவான உரையாடலுக்கு உட்படுத்தி ஆதாரபூர்வமாக அவர் மறுப்பது தமிழ் மரபிற்கென்று தனித்த அரசியல் சிந்தனை உண்டு, அந்த அரசியல் சிந்தனையின் மிக முக்கியமான வெளிப்பாடுதான் திருக்குறளின் பொருட்பால் அப்படிங்கிறத அவர் நிறுவி இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். அப்ப இந்த மரபின் மூடாக அடுத்தடுத்த ஆய்வுகளையும் நாம முன்னெடுக்கணும். நான் 3வது நிலைக்கு வந்துடுறேன். இப்ப இன்றைய காலத்துல திருக்குறளுடைய பொருட்பால நம்ம எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னும் பொழுது, இந்த இயல் பகுப்பு இவற்றையெல்லாம் கடந்து இன்றைய ஆட்சி முறை, இன்றைய இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு குடியாக இருந்து இந்த நாட்டினுடைய அல்லது இன்று இந்தியா காட்டப்பட்டிருக்கிற இன்றைய காலகட்டத்துல ஏற்படுற இந்த அரசியல் சிக்கல்களுக்கு ஆன ஒரு தீர்வை நம்மளால திருக்குறள்ல தேட முடியுமானா நிச்சயம் தேட முடியும் அப்படிங்கிறதுதான் தேப்போமியோட கருத்து. இந்த ஆய்வை அடிப்படையாக கொண்டு சமகாலத்தையும் நம்ம கவனத்துல கொண்டு இந்த பொருட்பால அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதையும் இந்த நூல் வாசிச்சப்போ என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பேராசிரியர் தேஞா உள்ளிட்ட பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் உள்ளிட்ட பேராசிரியர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அனைத்து அறிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கம். முனைவர் மோகனா அம்மையார் அவர்களுக்கு இந்த சிறப்பு நயவுரை ஆற்றிய மனமார்ந்த நன்றிகள். இந்த சிறப்பு இதுல தமிழ்கடல் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய இந்த புத்தகம் வள்ளுவர் கண்ட நாடும் காவும் புத்தகமே ஒரு கடல் மாதிரி இருக்குங்க. இந்த கடல் இது எவ்வளவு ஆழமும் அகலமும் கொண்டதுன்றது, இது எவ்வளவு பெரிய வீச்சு உடையதுன்றது பேராசிரியர் மோகனாமையார் ரொம்ப தெளிவா எடுத்து வைத்தாங்க. இந்த பொருட்பால்ல 19 தலைப்புகள்ல கொடுத்திருக்கின்ற இந்த கருத்துக்களை 3 பகுதிகளாக பிரிச்சு நூலாக்கத்தின் பின்புலம் என்ன, இந்த நூல் ஏன் உருவாகியது என்ற காரணத்தையும், இந்த கட்டுரை தொகுப்புல என்னென்ன செய்திகள்லாம் உள்ளது, எந்தெந்த ஆய்வறிஞர்களுடைய அவங்களுடைய உரையாசிரியர்களுடைய பார்வை என்ன, தன்னுடைய பார்வை என்ன, ஏன் தன்னுடைய பார்வை வேறுபடுகிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொன்னாங்க. இந்த நூல் ஏன் சமுதாயம் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தையும் ரொம்ப ஆழமாவும் எடுத்து வச்சாங்க. மேல்நாட்டவர்கள் இந்த கருத்தை இந்த நூலை எப்படிலாம் திருக்குறளை எப்படி பார்த்தாங்க, நாம எப்படி பார்த்தோம், வெறும் வாசிச்சுட்டு தூர வச்சிடறோம். ஆனா அவருக்கு வாழ்வியல் நூலாக, மேனுவலாக, சட்ட நூலாக இல்லாம வாழ்வியல் நூலாக இருக்க வேண்டும் என்ற தங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்கன்றத இந்த உரையாசிரியர் நமக்கு கட்டுரை ஆசிரியர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அதை ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாங்க நம்மளுடைய இன்றைய நயவுரை ஆசிரியர் பேராசிரியர் மோகனா அம்மையார் அவர்கள். இந்த மன்றம் எனக்கு தமிழ் மன்றமா வழக்காடு மன்றமா எனக்கு தோணுது. தேப்போ மீனாட்சி சுந்தரனா அவருக்கு இவங்களை விட ஒரு சிறப்பான ஒரு வழக்கறிஞர் இந்த கட்டுரை இவ்வளவு சிறப்பா எடுத்து சொல்லி, ஆணித்தரமா சொல்லி இந்த நூலுடைய சிறப்பை எடுத்து சொல்றாங்க பாருங்க. அது ரொம்ப ஒரு அலை அடிச்சு இந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதனுடைய வீச்சு நம்மளுடைய ஆழம் அவங்களுடைய அந்த கன்விக்ஷன்றதுல நல்லா தெரிய வருது. இதுல உரையாசிரியர்கள் தங்களுடைய பார்வையில நிறைய செஞ்சிருக்காங்க. உரையாசிரியர்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. ஒரு 3 மொழிகள்ல பாண்டித்யம் பெற்றிருக்கோம். 3 மொழிகள்ல இருக்கின்ற இலக்கியத்தை படிச்சு அதனுடைய சாரத்துல இதுல கண்டு தன்னுடைய பார்வைகள்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதனால இந்த உரையாசிரியர்களுடைய சிறப்பெல்லாம் உணர்ந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தன்னுடைய பார்வையை சமகாலத்துல தேவை, ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுல என்னென்னலாம் இருக்கணும், ஒரு நாட்டுல என்னென்னலாம் இருக்கக்கூடாது, என்னென்ன இருந்தா எப்படி இருக்க முடியும், ஒரு அரசன் எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் இருந்தா அரசன் ஆவாங்க, இவெல்லாம் இல்லாம இருந்தா கூட அரசன் ஆவாங்க,
இவெல்லாம் இருந்து அரசனில் ஏறுவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு சிறந்த இதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக வந்து இத சமுதாயம் படிச்சு உணரணும். எந்த காலத்துக்கும் இந்த திருக்குறள், இந்த அரசியல் வந்து அரசியல் இது வந்து அரசு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு இலக்கணமாக இதை படிக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து இப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து ரொம்ப அழகா தன்னோட கட்டுல ஆணித்தரமா எடுத்து சொல்லியிருக்கிறது. மோகன அம்மையார் வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஆழ்ந்த கருவல்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அடுத்த பகுதியான காமத்தை வந்து இந்த இதுல இல்லாம எடுத்துட்டு இதை மட்டும் சிறப்பு பார்வையை பார்த்திருக்கிறோம். இது பற்றிய தங்களுடைய கேள்வி எதா இருந்தா தயவு செய்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வந்து அறிஞர் ஈசு ஐயா அவர்களை வந்து அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் தேப்போமி அவர்களுடைய நாடும் காமமும் பற்றிய இந்த நூலை பற்றி மிக அழகாகவும் விரிவாகவும் பல்வேறு பகுப்பு முறைகளையும் கொண்டு முனைவர் மோகனா அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தேப்போமி எல்லோருமே குருதேவர் என்று போற்றத்தக்க பெருமையுடையவர். தேப்போமி அவர்களும் ஆசாஞா அவர்களும் தமிழுக்கு ஆற்றிய அருந்தொண்டுகள் பல. தேப்போமி இலக்கியத்திலும் வல்லவர், இலக்கணத்திலும் வல்லவர், மொழியியலிலும் வல்லவர், அரசியலிலும் வல்லவர். ஏனென்றால் மாநகராட்சியிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலே இருந்தவர். சென்னை மாநகராட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தவர் தேப்போமி அவர்கள். அவர்கள் இந்த நாடும் பிற இலக்கியங்களோடு ஒப்பிட்டும் வடமொழி இலக்கியங்களோடும் ஒப்பிட்டும் திருக்குறள் இந்த நாட்டை பற்றியும் நாட்டினுடைய அரசியலை பற்றியும் அரசனை பற்றியும், குறிப்பாக அரசன் அமைச்சர் தான் அந்த காலத்தில் ஆட்சி நடத்துபவர்களுடைய முதன்மை அதிகாரிகளாக விளங்கியவர்கள். அரசன் முறை வேண்டினார்க்கும் குறை வேண்டினார்க்கும் எளியவனாக இருந்து மிக நடுநிலைமையோடு அவன் செயல்பட்டதை திருக்குறள் நமக்கு எடுத்துக்காட்டும். அவனால் காக்கப்படுகின்ற நாடு பசி, பிணி, பகை இவையெல்லாம் இன்றி யாவர்க்கும் இன்பம் தந்து பிறர் புகழுமாறு அமைய வேண்டும் என்பது திருக்குறளணி உட்பட இது பரிமேலழகர் மிக அருமையாக தன்னுடைய உரையிலே விளக்குவார். மன்னனை புகழ்வதிலும் நாட்டினை புகழ்வதும் உயர்ந்தது என்பார் பரிமேலழகர். தேப்போமி அவர்கள் திருக்குறளை முழுமையாக மையமாக கொண்டு நாட்டினுடைய அமைப்பு முறைகளை திருவள்ளுவர் வழி நின்றியும் அவருக்கு இத்தகைய கருத்துகள் எல்லாம் எப்படி வெளிவந்தன என்பதை பற்றியும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். தேப்போமி தன்னுடைய மாணவர்களோடு ஏய்ந்து பல்வேறு அவர்களுக்காக பரிந்து அவர்களுக்காக உரையாற்றி அவர்களுக்காக எழுதி அவர்களுக்காக நூலும் இயற்றி இப்படியெல்லாம் மாணவர்தம் பெருவாழ்வை அவர் தேப்போமி அவர்கள் அவருடைய காலத்திலே செய்திருக்கிறார்கள். இன்றைய தலைமுறை தேப்போமி பற்றி நிறைய அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அங்கே பேராசிரியராக இருந்தபோது சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரியார் அங்கே துணைவேந்தராக இருந்தார். அப்போ ஆசாஞா அங்கே மாணவராக இருந்தார். அவர்களுடைய படைப்புகள் எல்லா தமிழின் ஆழங்கால் பட்டு எல்லா துறைகளிலும் சிற்றிலக்கியமாகட்டும், பேரிலக்கியமாகட்டும், சங்க இலக்கியமாகட்டும் அத்தனையிலும் தன் முத்திரையை பதித்தவர் தேப்போமி. 10 பாட்டு ஆராய்ச்சி என்கின்ற நீண்ட நெடிய கட்டுரை 10 பாட்டை எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறது. இப்படி ஒவ்வொரு நூலும் சமயம், சிற்றிலக்கியங்கள், இறுதியாக மொழியிலும் அவர்தான் நமக்கு தமிழகத்திலே தமிழ் பல்கலைக்கழகங்களில் மொழியியலை பற்றி அறிமுகம் செய்தவர் தேப்போமி அவர்கள்தான். அவர்கள் எல்லா துறைகளிலும் ஆழங்காற்பட்டவர். எந்த விதமான குறிப்புமின்றி எதை பற்றி கேட்டாலும் ஓரிரு மணிகள் மிக அருமையாக நடத்துபவர். எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது.
சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆங்கில பேராசிரியருடைய மாநாடு நடைபெறுகிறது. அவர்களுக்கு இவரை பற்றிய அறிமுகம் இல்லை. அவரோடு தொடர்பு கொண்ட மணவாளன் அவர்கள் சொன்ன செய்தி இது. யாரோ ஒருவர் தமிழாசிரியர் இந்த ஆங்கில பேராசிரியருடைய மாநாட்டுக்கு வந்து உரையாற்றப் போகிறார் என்று அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு காட்டாது இருந்திருக்கிறார்கள். தேப்பூமி மேடை ஏறுகிறார், ஆங்கிலத்திலே பேசுகிறார், அற்புதமாக பேசுகிறார். அந்த காலத்தில் மொழிகையில் எந்த அளவுக்கு நிலை பெற்றிருக்கிறது, திறனாய்வு எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது, அவர்களுக்கு தெரியாத கலைச்சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த அவையை ஒரு கலக்கி விட்டார் என்று திரு மணவாளன் அவர்கள் கூறுவார்கள். அப்படி ஆங்கில பேராசிரியர்களுக்கும் கூட அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை தன்னுள் இருந்தார். அவரை சந்திக்கும் போது நானும் பேராசிரியர் வீராசாமி அவர்களும் ஒரு முறை ஆழ்வார்பேட்டையிலே அவர் தங்கியிருந்தார். அங்கு சென்றபோது அவர் பழுத்த பழம் ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், படித்து கொண்டிருக்கிறார். பன்மொழி அறிஞர், இலக்கண அறிஞர், இலக்கிய அறிஞர், மொழியியல் அறிஞர். அவர் கையில் வைத்து கொண்டு படித்திட்டு இருப்பது ஒரு நாவல், ஒரு பேப்பர் பேக் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அந்த நாவலை வைத்து கொண்டிருந்தார். எனவே எல்லா துறைகளிலும் அவர் மிகுந்த ஈடுபாட்டு காட்டியவர். எனவே நாடும் காமமும் என்கின்ற அந்த செய்தியிலும் கூட திருக்குறளுக்கு சார்பாக எங்கெங்கிருந்தெல்லாம் அவர் செய்திகளை திரட்டினார் என்பதை பற்றி எல்லாம் நாம் அந்த நூலினுடைய பல செய்திகளை பார்த்தால் தெரியும். கிரேக்க அறிஞர்கள், சீன அறிஞர்கள், இப்படியெல்லாம் அவர். ஆனால் அந்த புத்தகத்திற்கு நாடும் காமமும் என்று ஏன் பெயர் வைத்தார் என்பதுதான் இங்கே நமக்கு மிக முக்கியமானது. நாடும் காமமும் என்பதற்கு இரண்டுக்கும் எப்படி தொடர்புபடுத்தி பேசுகிறார் என்பது அந்த நூலினுடைய சிறப்பு. அதை மிக அழகாக மோகனா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் உரையாசிரியர்களும் வல்லவர். அவர் சொன்ன ஒரு உவமை எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அறிவாராய்ச்சி உரையாசிரியை பற்றியெல்லாம் மோகனா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். உரையாசிரியரை பற்றி சொல்லும் போது தேப்பூமி அவர்கள் சொல்லுகிறார், எல்லோருக்குமே அந்த செய்தி தெரியும். இப்பொழுது தூரத்தில் வருகின்ற கடவுட்காட்சி உலா தந்தையோடு வந்திருந்த மகனுக்கு தெரியவில்லை. தந்தை மகனை பார்த்து கேட்கிறார், தூரத்திலே வருகின்ற சாமி தெரியுதான்னு. அவன் சொன்னான் தெரியல அப்படின்னா. உடனே அவரை தூக்கி தோளிலே வைத்து கொண்டு காட்டுகிறார். அவனுக்கு தெரிகிறது. தெரிஞ்சவன் சும்மா இருக்காம, உன்னை காட்டிலும் எனக்கு நல்லா தெரியுதுப்பா அப்படின்ட்டு தந்தையினுடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு தன்னை இது உரையாசிரியர்கள் பற்றி பேசும்போது மூவா சொன்ன ஓமை இது. உரையாசிரியர்கள் அந்த சின்ன பையனை போன்றவர்கள். அந்த உரையாசிரியர்கள் மேல் நாம் ஏறி உட்கார்ந்து கொண்டால் எல்லாம் தெரியும். மூலம் தெரியும், மூலத்தினுடைய உரை தெரியும். உரையாசிரியர்களுக்கு மேலும் சிந்திப்பதற்கு அந்த காட்சி நமக்கு துணை நிற்கும் என்று சொல்லி உரையாசிரியர்கள் எத்தகைய இலக்கிய பணியாற்றி இருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய பேச்சு இன்னும் நம்முடைய கண் முன்னே நிற்கிறது. ஒரு பார்த்தா கடைசி காலத்தில் அவர் பார்க்கும்போது தாகூரை பார்ப்பது போல இருக்கும். எவ்வளவு பதிப்புகள்! பேராசிரியர் தேஞா அவர்கள் எல்லாம் அவர் நன்கு அறிந்தவர். கம்பராமாயண பதிப்பு கம்பன் கழகம் போட்டதற்கு மூலமாக இருந்தவர் தேப்பூமி தான். கோவையிலே சில கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. அதுக்கெல்லாம் நாங்கள் சென்றிருக்க வாய்ப்பு இருந்தது. ஜி.கே. சுந்தரம் அவர்களுடையது அங்கே கோவை கம்பன் கழகம் போட்ட கம்பராமாயண பதிப்பு. எல்லாவற்றிலும் பூசாக்கா கலைக்கல்லூரியின் மூலம் அவர் பேசிய பேச்சும் உரையும் காணல் வரி என்று ஒரு தனி நூலாக சிலப்பதிகாரத்தை பற்றி வந்துள்ளது. அற்புதமான நூல் காணல் வரி. சிலப்பதிகாரத்தை அறிந்து கொள்வதற்கு மிக நுட்பமாக எழுதிய நூல் அந்த நூல். அந்த நூலில் அவர் சொல்வது எப்படி நமக்கு அரங்கேற்று கதை இன்னும் பல செய்திகளை உள்ளடக்கி விளங்குகின்றதோ அதுபோல காணல் வரியும் அப்படி. அவர் எழுதிய ஒவ்வொரு நூலும் திருவிக்கோடு மிகுந்த ஈடுபாடுடையவர்.
அவர்கள் காலத்தில் இருந்த எல்லா அறிஞர்களோடும் அவர் தொடர்புடையவர். திருக்குறளை உரையிற்றிய வடிவேலு செட்டியார் அவர்களுக்கு குரு. எனவேதான் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது வடிவேலு செட்டியார் உரையை அவர் மீள பதிப்பித்தார். இப்படியெல்லாம் அவர் திருக்குறளில் இருந்து தொடங்கி சிற்றிலக்கியம் வரை இன்றைய நவீன திறனாய்வு முறைகள் அவர் மூலம் மொழியியல் பெற்ற சிறப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு உண்டு. அவர்தான் மொழியை தமிழறிஞர்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருந்தகை. இப்படி தமிழ் மூலமாக எல்லாவற்றையும் இருந்து தேப்பூமி அவர்களுடைய நாடும் காமமும் பழைய அரசியலும் பேசுகிறது, இன்றைய அரசியலையும் பேசுகிறது, நாளைய அரசியலையும் அது பேசும். நாடு என்பது எப்பொழுதும் வருவது தானே. எனவே அந்த நாடு அவற்றை பற்றியெல்லாம் அவர் பேசின அந்த எழுதிய அந்த நூல் இன்று திறனாய்வுக்கு வந்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற இந்த நூலின் நயம் பற்றி சொல்லுகின்ற இந்த பழைய நூல்கள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மீள அசை போடுவது போல எதிர்காலத்து இளைஞர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நண்பர்கள் செய்து வருவது பாராட்டிற்குரியது. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது செல்வாக்கு பெற்று வருவதை நாங்கள் பலரும் பேச கேட்டு மகிழ்கிறோம். இந்த முயற்சி மேலும் மேலும் நன்கு நடைபெற திரு அரசேந்திரன் அவர்களும் அவரது நண்பர்களும் மிக அருமையாக இதை ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்களுக்கும் இன்று சிறப்பாக உரையாற்றிய மோகனா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்தும் நன்றியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தங்கள் போன்ற அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்கதே எங்களுக்கு நாங்கள் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்றே நாங்கள் கருதுகிறோம். பல சுவையான தகவல்களை தெரிவித்தீர்கள். தேப்போமி ஐயா அவர்கள் மாநகராட்சியில பணி செய்த போது அவருடைய திருக்குறளுடைய தான் சொல்லிய கருத்துக்களை நடைமுறையிலே கொண்டு வந்திருப்பார் என்றே நாங்கள் நம்புகிறோம். மூவா அவர்களுடைய உதாரணம், உரையாசிரியர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தாங்கள் ரொம்ப அருமையா தெரிவித்தீர்கள். மிக்க மிக்க நன்றி தங்கள் உரைக்கும். அந்த மாநகராட்சியில அவர் அந்த ஆர்டர்லிங்கிற அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த அதிகாரிகளுக்கு நிகரானது அவர் வகித்த பதவி. அப்பொழுது இருக்க அந்த பேராய கட்சியின் மூலம் அவர் அங்கே செல்லுகிறார். மிக்க சிறப்பையா, மிக்க நன்றி. அடுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய யார் முன் வருகிறீர்கள்? பேராசிரியர் அரங்கராமலிங்க ஐயா இருக்கிறாங்களா? வணக்கம் 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 ஐயா, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா அறிமுகப்படுத்திட்டாங்க. தேப்போமி அவர்களை பார்ப்பதற்கும் அவர் பேச்சை இருந்து கேட்பதற்கும் பாக்கியம் பெற்றவர்களே நானும் ஒருவன். மாணவராக இருந்த பொழுது அவர் தத்துவத்துறைக்கு ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்றினார். அப்ப எனக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் உட்கார்ந்து எங்க ஆசிரியரோடு அமைதியா கேட்டேன். மிக பரந்துபட்ட புலமையும் ஆளுமையும் உடைய பேரறிஞர். அவருக்கு இயல்பிலேயே இன்பான் ஜீனியஸ். அவரு பச்சைப்பன் கல்லூரி தான் படிச்சா, எனக்கு எம்ஏ பொருளாதாரம் நினைக்கிறேன், பிஏ ஹானர்ஸ், அப்புறம் பிஎலும் படிச்சிருக்கார். பல்துறை அறிவு பெற்ற பேரறிஞர். அவர் எழுதிய நூலை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அறிமுகப்படுத்துறாங்க. இந்த விட்டு போன காமம் பற்றி அடுத்த சொற்பொழிவு செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு செய்தி, நம்ம திருக்குறள் களஞ்சியத்துல தேப்பமியை தூக்கி அப்படியே உள்ள வச்சிருக்கேன். ஒரு புத்தகத்தை பார்த்துருப்பீங்க. தேப்பமி முழுமையா அதை உள்ள எடுத்து அவர் எழுதின அந்த திருக்குறள் பற்றி ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். அப்புறம் தமிழ் படுத்தப்பட்டது, அதை தூக்கி அப்படியே உள்ள இருக்கு. எனவே ஐயா சொன்ன மாதிரி இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்து. மிக்க நன்றி ஐயா. கலாநிதி ஐயா, சுப்பிரமணிய ஐயா பேசுறீங்களா? மதிப்புக்குரிய இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு வணக்கம். நான் கடந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மோகன் அவர்கள் மிகச் சிறப்பாக தேப்போமி அவருடைய அந்த நூலை அறிமுகம் செய்தார்கள். அது அந்த நூலினுடைய உள்ளடக்கம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சில முக்கியமான ஒரு குறிப்பை வைத்தார்கள். ஏன் அதை ஒரு அறநூலாக மட்டும் பார்த்திருக்கிறார்கள், ஏன் அரசியல் நூலாக பார்க்கவில்லை
அதற்கான காரணம் யாது என்பதை நான் நினைக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட 1950 காலகட்டத்தில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று, 50-60 காலகட்டத்தில் தான் இந்த நூல் நாடுங்காமம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று. அது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்று சொன்னால், தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி சார்ந்த ஒரு நிலையிலே வைத்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப இலங்கை பல்கலைக்கழக சூழலே நாங்கள் கற்கும் பொழுது நாங்கள் மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், மதிப்புக்குரிய பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தேப்போமி அவர்களை பற்றி மிக விரிவாக, அகலமாக, ஆழமாக பல விஷயங்களை சொன்னார்கள். அவர் எப்படி பல்வேறுபட்ட தகுதிகளை கொண்டவராக இருந்து ஒரு பேராசிரியராக திகழ்ந்தார். ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவராக, அதே நேரத்திலே அவர் ஒரு மொழியியலை தமிழுக்கு அறிமுகம் செய்தவராக, பன்மொழி அறிஞராக, பல தளங்களிலே ஆங்கில கல்வி சூழலுக்குள்ளே போய் ஆங்கிலத்தை பற்றியே மற்றவர்களை விட சிறப்பாக பேசக்கூடியவர்களாக இருந்தார் என்பதை பற்றிய விஷயம் எல்லாம் வரும். இலங்கை பல்கலைக்கழக கல்வி மரபை பொறுத்தவரையிலே நாங்கள் 2 தமிழ் பேராசிரியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. தமிழ் பேராசிரியர்களுக்கு அவற்றிலே ஒருவர் பேராசிரியர் வையாவரி பிள்ளை. வையாவரி பிள்ளை தமிழ் ஆராய்ச்சிக்கு அடிப்படையான பல விஷயங்களை செய்து எங்களுக்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுத்தவர் என்பது எங்களுடைய பேராசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்து வந்து நாங்கள் புரிந்து கொண்ட விடயம். அது ஒரு அடிப்படையான விஷயம். 2வது, அவருக்கு அடுத்த கட்டத்திலே, அவர் இளைப்பாறுகின்ற காலகட்டத்திலே முன்னுக்கு வந்தவர் தேப்போமி. கிட்டத்தட்ட 1950கள் என்று வைத்துக் கொண்டால், தேப்போமி அவர்கள் இருந்த மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால், அவர் தன்னை அகலப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பு என்ற நிலைக்கு அப்பாலே ஒரு கல்வியாளனாகத்தான் என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் சொல்லுவதற்கு தயாராக இருந்த ஒருவர். சில கல்வியாளர்களுக்கு தாங்கள் சார்ந்த அரசியல் சார்பினாலே சில விஷயங்களை சொல்லவும் முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாமல் தங்களுக்குள்ளேயே அடக்கி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கலாம். ஆனால் தேப்போமி முற்றுமுழுதாக ஒரு ஆராய்ச்சியாளனுக்குரிய பண்போடு அனைத்தையும் தரிசித்த ஒருவராக இருந்ததனாலே நாங்கள் அவரை கூட விரும்பினோம். அவரை எங்களுக்கு கற்பித்தவர்களும் அவரை பற்றி சொன்னார்கள். எந்த ஒரு தமிழ் நூல் வந்தாலும் மிக அதிகமாக ஆருடைய நூலை பற்றிய மேற்கோள்கள் எடுத்தாளப்படும் என்றால் தேப்போமியினுடைய நூல்களை பற்றித்தான் எடுத்தாளுவார்கள் என்று. வைலத்தேத்தவர்கள் தமிழ் பற்றி ஏதாவது எழுதினால் அதிக மேற்கோள்கள் தேப்போமியினுடைய மேற்கோளாக இருக்கும். பிப்ளியோகிராபியிலே அவருடைய பேர் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர், அவர் நிறைவாழ்வு வாழ்ந்தவர். அவர் இந்த பார்வையை பார்ப்பது பற்றிய நாடங்காமம் பற்றிய விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. 50ஆம் 60ஆம் ஆண்டுகளிலே, அதாவது இந்த நூலை அவர் எழுதியிருக்க மோகனாவிடம் தான் நான் கேட்கிறேன். 50ஆம் 60ஆம் ஆண்டுகளில் இந்த நாடங்காமம் நூலை எழுதிய காலகட்டத்தில் அரசியல் என்ற கண்ணோட்டத்தில் இந்த இலக்கியங்களை பார்க்கிற பண்பு பல்கலைக்கழக மரபிலே வளர்ந்திருந்ததா, அல்ல ஆராய்ச்சி மரபிலே வளர்ந்திருந்ததா? இந்த அறிவியல் ரீதியாக பார்ப்பது, அல்ல இலக்கிய சுவையோடு பார்ப்பது, அல்ல பண்பாட்டு மரபு என்ற அடிப்படையிலே பழமையினுடைய பேணுதல் என்ற அடிப்படையிலே பார்ப்பது என்பதற்கு மேலாக அரசியல் அல்லது பொருளியல் என்று அல்ல சமூகவியல் என்று சொல்லப்படுகின்ற கோட்பாட்டு நிலையிலே இலக்கியங்களை அணுகிற மரபு 50-60கள் வரையுமான தமிழ் சூழலிலே வளர்ந்திருந்ததா? எனவே தேப்போமி அவர்களை சொல்ல வருகிறார் என்று சொன்னால் அந்த காலத்திலே அது வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை. எனவே அவர் அந்த காலகட்டத்திலே தனக்கு கிடைத்த பல்முகப்பட்ட அறிவு கூடாக இந்த திருக்குறளை அப்படி பார்க்க முற்பட்டிருக்கிறார். அதுதான் அந்த பார்வையினுடைய முக்கியத்துவம். நான் நினைக்கிறேன், சொல்ல போனால் அதில் அந்த கடைசியிலே மோகனா அவருடைய உரையிலே ஆரம்பத்திலே மிக அழகாக ஆழமாக தளம் அமைத்திருந்தார்கள். இடையிலே சில இந்த ஒலிவாங்கி அல்லது தொடர்பு கொஞ்சம் குறைந்து போயிருந்த காரணத்தினாலே இன்னும் சற்று விளக்கமாக நாங்கள்
இதை பற்றி இங்கே உரையாட வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். மிக சிறப்பாகவும் எங்களை சிந்திக்க வைத்த ஒரு நல்ல உரை என்ற அளவிலே மோகன் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றி. பேராசிரியர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கம். தேப்பூமி அவர்கள் யாழ்ப்பாணத்து சாமியார் என்கின்ற ஒருவரோடு மிகுந்த நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அந்த காலத்தில். அவர் யாழ்ப்பாணத்து சாமியார் என்று எழுதுகிறார். இலக்கணத்திலே அவர் வல்லவராகவும் அந்த காலத்தில் இருந்தார் போலும். யாழ்ப்பாணத்திற்கு பல முறை தேப்பூமி அவர்கள் சென்றிருக்கிறார். பல முறை யாழ்ப்பாணத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அந்த ஒரு திருமடம் அங்கே ஒன்று அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அந்த திருமடத்தில் தங்கி அந்த சாமியாரோடு உரையாடி நான் அங்கே சென்ற போது அவர் உட்கார்ந்திருந்த அந்த அறையை பார்க்க வேண்டும் சொல்லி விருப்பத்தோடு போய் உட்கார்ந்தேன். யாழ்ப்பாணத்திலே அவர் இவர் சொன்ன கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த காலத்தில் திருக்குறளை வைத்து அரசியல் ரீதியிலே ஏதாவது நூல்கள் வந்திருக்கின்றனவா? சமூக இதற்கு முன்னோடியாக இருந்தவர்களே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கனகசபையிலே தான் 1847 கல்கத்தாவிலிருந்து வருகின்ற மாடர்ன் ரிவ்யூ என்ற இதழிலே சில நூல்கள் அச்சாகாத நிலை சங்க நூல்கள். அப்போ அந்த 1847 மாடர்ன் ரிவ்யூ என்ற ஆங்கில இதழில் பல கட்டுரைகள் எழுதினார். அதுதான் பின்னாடி 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்த நூல் அதுதான். அந்த நூல் மூலம் சங்க இலக்கியம் பற்றி அயல்நாட்டுக்காரரும் மற்றவர்களும் அந்த ஆங்கில கட்டுரைகள் வாயிலாகவும் நூல்கள் வாயிலாகவும். எனவே அதனுடைய பின்னணி எல்லாம் தொடர்ந்து பார்த்தால் தேப்பூமி அவர்கள் இப்படி இந்த நூலை அரசியல் பின்னணியில் எழுதுவதற்கு ஒருவேளை அவர் அரசியலிலும் இருந்தது காரணமாக இருக்கலாம். எனவே அந்த நூலிலே திருக்குறள் அரசியல் சார்பாக ஆட்சி முறை சார்பாக எப்படியெல்லாம் பேசப்பட்டுள்ளது என்பதை அவர் மிக அருமையாக விளக்கியுள்ளார். அந்த நூல் மிக முக்கியமான நூல். 1847 வந்த நூல். வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் அந்த நூலை போற்றி பாதுகாத்து தமிழினுடைய பண்பாட்டையும் அரசியலையும் உணர்ந்து கொண்ட நூல் அந்த நூல். நன்றி. அறிஞர்களுடைய உரைகள்லாம் கேட்கும்போது பேரறிஞர் தேப்பூமி அவர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும், அவருடைய புத்தகங்களை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நிச்சயமா மிக்க நன்றிங்க. திருக்குறள்ல 7 சீர்ல ஒவ்வொரு திருக்குறளையும் ஒரு அழகான விழுமியத்தை சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுடைய உரையில வந்து முனைவர் மோகனாமா சொன்னாங்க. நம்ம குழுவிலேயே வந்து அறிஞர் அஷ்ரஃப் இருக்காரு. அவர் பன்மொழி வித்தகரும் கூட, பன்மொழி அறிஞர். அவர் ஆராய்ச்சியிலேயே இருக்காங்க. அவங்களுடைய பார்வை பதிவு செய்வது. ஐயா, நம்ம சுப்பிரமணிய ஐயாட்ட ஒரு கேள்வி. யாழ்ப்பாணத்து சித்தரை சந்திச்சான்னு சொல்றாங்களா, அவர் என்ன யோகர் சாமியா? எனக்கு அது பேராசிரியர் சொன்ன பிறகுதான் தெரிஞ்ச என்ன யாரை குறிப்பிட்டாருன்னு எனக்கு சரியாக சொல்ல முடியும். அவர் யோகன்தான். யோகர் சாமியை பற்றி ஆசை ஞான சம்பந்தன் அதிகம் குறிப்பிட்டதாக தெரியும். ஆனா தேப்பூமி குறிப்பிட்டது ஆசாஞாவும் அந்த சாமியாரிட்ட மிகுந்த ஈடுபாடு இருந்தார். ஆமா. ஆசாஞ்சா சொல்லிதான் நான் பலமுறை யாழ்ப்பாணத்துக்கு அந்த சாமியை பார்க்க போனேன். ஆனா அப்ப நான் போற திரு சீரா ஐயாவை தங்களுடைய உரையை தந்து நன்றியுடன் தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வாங்க திரு சீரா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா மோகனா இன்னைக்கு உரையை நிகழ்த்தினாங்க. இந்த 2-3 விஷயம், இந்த நூலை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்தேன். நான் இந்த மீண்டும் மீள்வாசிட்டு செய்ய வேண்டிய நூல் அது. தேப்பூமி அந்த சொன்ன இந்த அரசியல் பார்வையில வெறும் இலக்கணமானது, வெறும் இலக்கியமானது, ஒரு லைன்ல கடந்து போறது, இப்படிதான் நம்ம தமிழர்கள் வாழ்க்கை இருக்குது. இது தீதின்றி வந்த பொருள் முடிஞ்சு போச்சு, பொருட்பாலே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. இது ஒரு நிர்வாக நூலா பார்க்கணும் தான் இலங்கை ஜெயராஜ் அந்த நிர்வாக நூல், நிர்வாகம் அப்படின்னு தான் தலைப்பட போடுவாங்க. கற்க கசட நண்பர்கள் வந்து இது நிர்வாகிகள், இந்த நிர்வாகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வையில நம்ம பார்க்கவே இல்லை. இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானம்னு இன்னைக்கு நம்ம துறை வச்சிருக்கோம். அந்த துறை எடுத்து நல்ல ஆய்வு பண்ணுது. ஆய்வு பண்ணி இதை கொண்டு வந்து இதை அப்ளைடு திருக்குள்ள வந்து அரசுல கொண்டு போய் சேர்க்கணும்.
அரசு அதிகாரிகளுக்கு, அரசுல வந்து அமைச்சர்களுக்கு, அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ், கீழே டெப்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, செக்ஷன் ஆபீசர், கீழே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் வரைக்கும் இந்த இந்த அரசியல் பார்வையில இந்த திருக்குறளை நம்ம கொண்டு போக தவறிட்டோம். அது ஒரு 54ல பதிவு பண்றாரு. இதுக்கப்புறம் 70 வருஷம் ஆகி போச்சு. இப்ப இன்னமும் அதே நிலையில தான் நம்ம இருக்கோம். நம்ம பதில் அதான் திருக்குறளை வந்து நீங்க வந்து சேக்ரட் ஒரு புக்கா பார்க்காதீங்க. அதை வந்து ஒரு புனித நூல்னு வச்சு அந்த ஒரு இதை ஸ்டேட்டஸ் வச்சிடாதீங்க. அதை ஒரே வழியில வாழ்வியல் நூல்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அணு அணுவா போய் பார்க்கணும் நம்ம. அந்த பக்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அது திருக்குறள் இஸ் ஆப்ரேட்டிங் மேனுவல் ஃபார் மீனிங்ஃபுல், எஃபெக்டிவ் அண்ட் ஜாய்ஃபுல் லிவிங். இந்த எக்ஸலன்ஸுங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, பொருட்பாலம் முழுசா அப்ளை பண்ணும்போது அது வரும். அது நீங்க மோன சொன்ன 2 பாயிண்ட். இது கணபதி சாஸ்திரியார் தான் வந்து இதுக்கு வந்து சாணக்கியருக்கு வந்து அர்த்த சாஸ்திரத்துக்கு சரியான உரை எழுதியிருக்கார். மற்றபடி யாருமே வடவர்கள் யாருமே எழுத கிடையாது. வடநூல் அறிஞர்கள் அல்லது வடநாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்துக்கு சரியான உரை எழுதாததுக்கு காரணம் என்னன்னா, கணபதி சாஸ்திரியார் வந்து தென்னகத்தை சேர்ந்தவர். அவருக்கு இந்த தென்னகத்துடைய தனிப்பட்ட அரசியல் பண்பாடு, அந்த மரபு அவருக்கு கை வந்திருக்குது. அதை வச்சு அவர் வந்து சாணக்கியர் அணுகிறாரு, ஒரு நல்ல உரை எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த உரை இன்னைக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக கௌடலீயம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நூலை தந்திருக்கிறார். சரிங்க. வடமொழியும் தமிழும் அறிந்தவர். அந்த நூல் உங்களுக்கு ஏதாவது பயன்படுமான்னு பாருங்க இந்த நோக்கத்துக்கு. சரிங்க. ஏன்னா அது கணபதி சாஸ்திரியார் தான் தேப்பமி சொல்றாரு, அவருக்கு தான் இந்த கீ கிடைச்சிருக்குது, அவர் தான் சரியா திறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை சொன்னாங்க. 2வது வந்து இந்த பொருட்பாலுடைய நோக்கமே மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது அரசாங்கம், ஒழிபியல், அது அனாமத்து கணக்குல எழுதிட்டு போயிட்டாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒழிபியல்ல கொண்டு போய் அந்த 96ல இருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அதுல கயமை வந்துடுது. அந்த கயமையை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் அந்த பண்பு, அதுல இந்த நன்றியில் செல்வத்தை விட்டுறணும். அது மாதிரி இருக்கக்கூடாது, மக்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மக்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கடப்பாடு மற்ற 6 அங்கங்களுக்கும் இருக்குது. இந்த குடிமக்கள்ங்கிறது 7வது அங்கம். மொத்தம் அரசன் வந்து எல்லாத்து வழியா போறான். அப்ப அரசனுடைய இந்த பொருட்பாலுடைய நோக்கம் என்னன்னு இன்னைக்கு அழகா அவங்க மோனா வந்து தேப்பமி நூல்ல இருந்து அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பொருட்பாலை வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸா பாருங்க. இந்த என்டையர் பொருட்பாலை வந்து தக்கார உருவாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு காவலை வந்து அரசன் கொடுக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்க வேண்டும். அப்பதான் அதுங்க அறிவுத்துறை வளரும், எல்லா துறையும் வளரும் சொல்லிட்டு அந்த பார்வையில நம்ம திருக்குறளை பார்க்காமையே விட்டுட்டோம். நம்ம எல்லாமே ஒவ்வொரு வழியில கடந்து போயிட்டு இருக்காது. இந்த 2வது பாயிண்ட் சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த ரேனியல் பாதிரியாரை பத்தி சொன்னாங்க. ஒரு பாதிரியாருக்கு புரியுது இது வந்து தேசிய நூலா மாத்தணும்னு அவர் சொல்றாரு. அவர் நாம என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஒண்ணும் புரியல. பாதிரியாருக்கு மேல வந்து ஆன்மீக நூலா பார்த்திருந்தாருன்னா எனக்கு அதை பத்தி ரைட், ஓகே. அந்த ரேனியல் பாதிரியார் வந்து ஆன்மீக நூலா பார்த்தாரு, இறையியல் நூலா பார்த்தாருன்னா ரைட். அது ஆனா அவருக்கு புலப்படக்கூடிய பார்வை ஏன் நம்ம ஆட்சியாளர்களுக்கு இன்னும் புலப்படாம இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் அந்த புரியாத புதிரா இருக்கு. தேப்போமே ஐயா அப்பயே சொல்லிட்டார். ஏன் அந்த பாதிரியாருக்கு தெரிஞ்சது நம்ம வந்து ஐயா வந்து சுப்பிரமணிய ஐயா அழகா சொன்னாங்க. இது வந்து அறநூலா சொல்லி எப்படியே போயிட்டோம். நம்ம இதை வந்து அரசியல் நூலா பார்க்கணும், பொருளியல் நூலா பார்க்கணும், ரொம்ப விரிவா போய் பார்க்கணும். துறைதோறும் வள்ளுவம்னு இப்ப தலைப்பு எடுத்திருக்காங்க, சென்னை பல்கலைக்கழகம் எடுத்திருக்காங்க. அது மாதிரி துறைதோறும் இதை பார்க்கணும். இது அதை வந்து இன்னும் அந்த பார்வை இல்லாமே இருக்குது. அது ஏதோ அந்த 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா கௌடில்யம் பத்தி சொன்னாங்க, சுந்தரமூர்த்தி ஐயா. அதை கண்டிப்பா நான் பாக்குறது. மோகனா வந்து இந்த நாடுங்கிற நாடுக்கும் அந்த காமத்துக்குள்ள பகுதியை ரொம்ப அந்த கனெக்ஷன் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நான் கூட அண்மையில தென்காசியில பேசும்போது மனைமாட்சியும் இறைமாட்சியும் சொல்லி பேசினேன். மனைமாட்சி இறைமாட்சி இருந்தால்தான் மனைமாட்சி இருக்கும், மனைமாட்சி இருந்தால்தான் இறைமாட்சி இருக்கும். 2 இன்டர் கனெக்டட். ஒரு நல்ல ஆட்சி இருந்தாதான் நல்ல மனை உருவாகும். இல்லைன்னா அந்த குழப்பம், கூச்சல், பல்குழம்பு, பால் செய்யும் உட்பகை இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அது அதனால இறைமாட்சி, இறை சரியா இருந்ததுன்னா மனை சரியா இருக்கும், மனை சரியா இருந்தா இறை சரியா இருக்கும்.
அதனால இந்த நாடும் காமமும் உள்ள இந்த லிங்கை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க, மோகனா சொன்னாங்க. இதை அடுத்து தொடர்ந்து இந்த காமங்கிற பகுதியை நம்ம தனியா பார்க்கலாம். அது தனியா பார்க்க வேண்டியது. பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த காமத்து பால சரியா போய் சேர்க்கவே இல்லை, அறிஞர்கள் மூடி மூடி வச்சுட்டாங்க, அதை வந்து சமூகம் விவாதிக்கவே இல்லை, அதுல உள்ள சிக்கல்கள், இன்னைக்கு உள்ள சிக்கல்களுக்கு, நடைமுறை சிக்கல்களுக்கு, மன வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எப்படி வள்ளுவருடைய தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்மையில இந்த ஐரிஷ் அறிஞர் வந்து அவரு பேசினாரு. அவரு வந்து இந்த திருக்குறளை வந்து 11-26 குறளை சொன்னார். அவரு என்னுடைய காதலர், என்னுடைய கணவர் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு, நான் ஏன் கண்ணு மூடாம இருக்கேன்னா கண்ணை மூடா வலிக்கு. அப்ப திருவள்ளுவர் வந்து போய் அங்க ஒரு இந்த நிலையில இருந்து எழுதுறாரு, ஒரு பெண்ணுடைய நிலையில இருந்து எழுதுறாரு, பெண்ணை பேச வைக்கிறாரு, பெண்ணுடைய உணர்வுகள் நல்லா புரியுது, இந்த மாதிரி ஒரு ஓமையை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஐரிஷ் நாட்டு அறிஞர் இந்த 11-26 குறளை பத்தி சொல்றாரு அவர். அப்ப இந்த திருக்குறள் இது அவர் சொல்றாரு. இப்ப இதை வந்து ஒரு ஆணோ பெண்ணோ மன வாழ்க்கையில் இருக்க முடிஞ்சுட்டு டைவர்ஸுக்கு அங்க இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் ஒரு ஐரிஷ் நாட்டு அறிஞர் காமத்தை பால பார்க்கக்கூடிய பார்வையை தமிழர்கள் இன்னும் பார்க்கவில்லை. அப்படிதான் எனக்கு தோணுது. நம்ம சரியா வந்து காமத்து பாலை கொண்டு போய் சேர்க்கல. அடுத்த உரையில இந்த உரையின் தொடர்ச்சியாக வந்து அதை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி போக்கியார் பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாத்துக்கும் இருந்தது. இன்றைக்கு நன்றியோடையும் நான் சொல்லக்கூடிய செல்வராஜ் நண்பர் வந்து வேற ஒரு பணியில இருக்கிறதால திரு கதிரவன் அவர்களும் வேற கதிரவன், பொன்னியின் செல்வன் எல்லாம் இந்த புத்தக காட்சி சென்னையில் நடக்குது. இந்த புத்தக காட்சியில பழனிப்பா பிரதர்ஸ் இந்த நூல் போட்டிருக்காங்க. இதை எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மிக மிக விலை குறைவான நூல், 100 ரூபாய்க்கும் கம்மியா தான் நினைக்கிறேன். இந்த நூல் எவ்வளவு போகணும் அந்த நூல்? அது அந்த நூல் வந்து பழனிப்பா பிரதர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லோரும் வாங்கி படிக்கணும், வாங்கி படிச்சு சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நூல் தேப்பமுடைய எழுத்துக்கள், குறிப்பா இந்த நூல் அது அப்படின்னு சொல்லி என்னுடைய மற்ற நண்பர்கள் சார்பாகவும் இன்னைக்கு இந்த கலந்துரையாடல்னு சொல்லாது, இந்த கலந்துரையாடல்ல உரை முக்கியம், உரையை தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி ஐயா, சுப்பிரமணிய ஐயா, நம்ம ராமலிங்க ஐயா, இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஆழமான கருத்துக்களையும் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய பார்வைகளையும் பகிர்ந்துட்டாங்க. சுப திருப்பதி மாணவனா இருக்கனாரு, நாங்கள் எல்லாமே மாணவர்கள் தான். கல்வி என்பது என்ன சொல்றது, போயிட்டே படிச்சுட்டே இருக்க வேண்டியது, அறிவுறும் அறியாமை தான். இன்னைக்கு ரொம்ப விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிறைவான உரையாக இன்று அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட அத்தனை பேருக்கும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அடுத்த வாரம் இந்த உரை அவங்களுடைய சப்ஜெக்ட் கன்வீனியன்ஸ் சொல்றாங்களே, அவங்களுடைய வேறு இது இல்லைன்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு இந்த உரையை தொடங்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.